சார் மியூட்ல இருக்கீங்க சார். கர்மாற்றல் சிகிச்சை மூலமாக நாம் என்ன கற்றுக்கொண்டோம் என்பதை அவர்களுடைய கற்றுக்கொண்டவர்கள் அதை என்ன பின்பற்றி என்ன பயனடைந்தார்கள் என்பதை பற்றிய அனுபவங்கள் விவரிக்கப்பட்டது. அதில் ரொம்ப பேர் நிறைய சொன்னாங்க. அதை கேட்குறதே பெரிய அனுபவமாக இருந்தது. அதை கேட்டுட்டு நிறைய பேர் வந்து அதை ஃபீட்பேக் சொல்லியிருந்தாங்க. உண்மையில் வந்து இது வந்து ஒரு ஆன்மீகம். டாக்டர் வந்து ஒரு ஆன்மீகமாக ஒரு விஷயத்த சொல்லிட்டு போயிட்டு இருக்காங்க. அதை வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த பொழுது ஃபாலோ பண்ணவங்களுடைய ஃபீட்பேக்குங்கிறது நிறைய பேருக்கு பெரிய எதிர்பாராத திருப்பத்தையும், ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் உள்ள பெரிய மாற்றத்தை அடைய முடியுமா அப்படிங்கிற அந்த நேரடி அனுபவம் பலருக்கு புதிய புதிய அனுபவத்தை கொடுத்திருக்கிறது. உண்மையில் ஒரு நல்ல ரிவ்யூ இருந்தது. மனமும் வந்து தன்னுடைய அனுபவத்தை பகிர்ந்து கொண்ட அனைவருக்கும் கர்மாற்றல் சிகிச்சை வகுப்பின் சார்பாக மீண்டும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே மாதிரி வந்து சகோதரி ஒரு 4 நாட்களுக்கு முன்பு ஒரு சகோதரி சொல்லியிருந்தாங்க, இந்த மாதிரி மாதவிடாய் பிரச்சனை இருந்தது, டாக்டர் சொன்ன மாதிரி ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தேன், அப்பொழுது அந்த மாதவிடாய் பிரச்சனையிலிருந்து என்னால் ரிலீவ் ஆக முடிஞ்சது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது தொடர்பாக நான் சொல்லும் பொழுது அதுக்கான மெடிசனும் இருக்குது, டாக்டர் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுக்கு அடுத்து வந்து அது சார்ந்த ஃபோன் கால் நிறைய வந்திருந்தது. ஏறத்தாழ 4 நாட்களில் 30க்கும் மேற்பட்ட கால்ஸ் வந்திருந்தது. பெரும்பாலான பெண்கள், அதாவது சொல்வதற்கு தயங்கமான ஒரு விஷயத்தை கூட சொல்லி சொன்னாங்க. அதனால் புரிஞ்சிக்க முடியுது. பெண்கள் சார்பாக அவருடைய தாய் நிறைய பேர் பேசினாங்க. அதிகபட்சமாக அவருடைய தந்தையர்களும் பேசினாங்க. இது மாதிரி என்னுடைய மகளுக்கு இந்த மாதிரியான பிரச்சனை இருக்குது, மாதவிடாய் பிரச்சனை அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியாக இருக்குது அப்படின்ட்டு 3 மாதங்கள் கிட்டத்தட்ட உதிரப்போக்கு இருக்கிறதுன்னு, அதனால் வந்து நடக்க முடியல, அவ்வளோ வலிகள் இருந்தது சொன்னாங்க. சிலர் வந்து இந்த மாதிரியான ஒரு வலி இருக்கிறத விட இறக்கிறதே மேல் அப்படிங்கிற மாதிரி செய்திகள் சொன்னாங்க. சிலர் வந்து திருமணம் ஃபிக்ஸ் ஆகிருக்கு, ஆனாலும் கூட இந்த பிரச்சனை வந்து அதிகமாக இருக்குது, இதனால் வந்து பயமும் பதட்டமும் இருக்குது அப்படிங்கிறது நிறைய வந்திருந்தது. ஸோ டாக்டர் வந்து இன்னைக்கு வந்து தர்மத்தை பற்றி தான் பேசணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் நேற்று தினம் வந்து சொன்னேன், முந்தானத்து சொன்னேன், நேற்றுக்கு சொன்னேன், அந்த கால்ஸ் வந்திருக்கு. நிறைய பேர் வாய்ஸ் நோட் போட்டிருந்தாங்க. இங்கே இல்லாமல் வெளிநாடுகளில் இருப்பவர்களும் வெளி மாநிலத்தில் இருப்பவர்களும் அது கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த கால்ஸுங்கிறது நிறைய வந்திருக்குது. உண்மையில் நம்ம பார்க்கின்ற தோற்றம்ங்கிறது வேற, உள்ளுக்குள்ள நடக்கிற விஷயங்கிறது வேற, சொல்ல முடியாத செய்திகள் அப்படிங்கிறது வேதனைகளும் நிறைய இருக்குது. அதனால் இது ரொம்ப அர்ஜென்சி, டியூ டு த அர்ஜென்சி கேஸ் இது பேசலாம் சார் அப்படின்னு சொல்லியிருந்தேன். சரி, 1 நாள் 2 நாள் கூட தர்மத்தை அடுத்த நாள் கூட சொல்லலாம், இது ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படிங்கிறதுனால நாளைக்கு நான் இதை பேசிடுறேன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இன்றைய வகுப்பில் முழுமையாக பெண்களுக்கு மாதவிடாய் கோளாறு தொடர்பாக வருகின்ற பிரச்சனைகள், அது ஏன் வருகிறது, முறைப்படி நம்முடைய கர்மாற்றல் சிகிச்சையில் தொடர்பாக ஏற்கனவே டாக்டர் சொல்லியிருக்காங்க, அதை வாழ்வியல் கடைபிடித்தால் எந்த மாதிரி கியூர் ஆகலாம், உணவு முறைகளும், இது வந்து டாக்டர் ஏற்கனவே வீடியோவும் போட்டிருக்கிறாங்க, அது இல்லாமல் நிறையாவும் சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து நிறைய பேர் கேள்வி கேட்டிருக்காங்க பர்டிகுலராக, அந்த கேள்விக்கு பதில் அளிக்கின்ற விதமாக டாக்டர் வந்து ஆன்மீக ரீதியாக இது எப்படி சரி செய்ய முடியும் அப்படின்னும், அறிவியல் அதாவது மருத்துவ ரீதியாக இதுக்கு எப்படி தீர்வு அப்படிங்கிறதையும் சொல்லுவாங்க. அதில் வந்து ஹைலைட்டாக இன்னொருத்தர் கேட்டிருக்காரு, இந்த பிரச்சனைக்கும் கர்மாவுக்கும் சம்மந்தம் உண்டா அப்படிங்கிற கேள்வியும் கேட்டிருக்காங்க. ஸோ இது போன்ற நிறைய கேள்விகளுக்கு டாக்டர் வந்து இன்னைக்கு பதில் சொல்லுவாங்க. அடுத்தது வந்து தீபாவளி கிஃப்ட்டு. நம்ம தீபாவளி கிஃப்ட்டுன்னு போட்ட உடனே அதாவது மெடிசன் எல்லாருக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம், தீபாவளி கிஃப்ட் அனுப்பிக்கிட்டு இருக்கிறோம். ஒரு அம்மா என்ன பண்ணியிருக்கு, இன்னைக்கு தீபாவளி கிஃப்ட் வரும்னு சொல்லிட்டு கடைக்கு போயிடுச்சு. அவங்க வீட்டில் இருக்கலாம் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. நம்மளால் நேராக பெரிய பாக்ஸாக இருந்து கொண்டு போயிருந்து பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அவங்க வந்து தீபாவளி கிஃப்ட் வந்திருக்கு, 4 நாளுக்கு பிரித்து பார்த்துருந்தோடனே எல்லாம் டப்பாவாக இருக்குது. அந்த வீட்டில் பசங்க வேற வந்திருக்காங்க. ஆளாக ஒரு டப்பாவை கேட்டி பார்த்து ஒன்று ஒன்றா கொட்டி வச்சுட்டாங்க. இது என்ன ஒன்றையும் காணுமே, ஸ்வீட்டையும் காணுமே. அவங்க வர்றதுக்குள்ளே எல்லாமே கொட்டி காலி பண்ணிட்டாங்க. வந்த உடனே அவங்க கேட்டிருக்காங்க, எங்கே இது தீபாவளி கிஃப்ட் வந்துச்சான்னு. தீபாவளி கிஃப்ட்லாம் வந்துச்சு, ஆனால் உள்ள கிஃப்ட் இல்லை, ஒரே மருந்தாக இருக்குது, ஒரே மருந்தாக இருக்குது. என்னென்ன ஏய் மருந்து தான் தீபாவளி கிஃப்ட்டு.
அவர் சொல்றாரு, அப்ப மருந்து வருதுன்னு சொல்ல வேண்டியதானே, நீ எதுக்கு தீபாவளி கிஃப்ட்ன்னு சொன்ன? எல்லாம் பார்த்தா பிரிச்சு கிடக்குது. பிரிச்சுக்கிட்டு எது எந்த மருந்துன்னே தெரியல. உடனே ஃபோன் அடிச்சாங்க, சார் எல்லாம் பிரிச்சு போட்டாங்க. ஏமாண்ணா தீபாவளி கிஃப்ட்னு தீபாவளி கிஃப்ட் உள்ள இருக்கும் போல இருக்குன்னு பார்த்துருக்காங்க அப்படின்னு. அப்புறம் தீபாவளி கிஃப்ட்டுங்கிறது ஒரு மெடிசன். எல்லாருக்கும் இருக்க டாக்டர் சொல்றாங்க தீபாவளி gift அப்படிங்கிறது பொருளாதார ரீதியாக அவர்கள் யாரெல்லாம் எடுத்துக்கிறாங்களோ அவங்களை மேன்மை அடையுது எவ்வளவு இருக்காங்களோ அதுல இருந்து அவர்களுக்கு போதுமான பொருளாதார தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய அளவிற்கான ஒரு ஆற்றலை கொடுக்கக்கூடிய அந்த மருந்து. அது அந்த மருந்து தீபாவளி கிஃப்ட்னு கொடுத்திருந்தது. அப்புறம் சில பேர் தீபாவளி gift பொங்கலுக்கு தான் வருது அப்படின்னு. அப்படி இல்லை சார், தீபாவளி கிஃப்ட்டுங்கிறது ஆரம்பிச்சது டியூ டு த ஃபேக்ட் அவங்களுடைய கர்மாவுக்கு தகுந்தபடி தான் வருது அப்படிங்கிற. அப்புறம் சொன்னேன் இது மாதிரி தீபாவளி கிஃப்ட்டுங்கிறது அவங்களோட மைண்ட் செட்டு கிஃப்ட்டுன்னா அந்த மாதிரி பேட்டர்ன் இருக்குது. அதனால ஃபினான்ஷியல் gift அது பொருளாதார ரீதியாக உயர்த்துவதற்கு டாக்டர் ஐயா அவர்கள் கொடுக்கின்ற பரிசு அப்படிங்கிறதுனால ஃபினான்ஷியல் gift ஃபினான்ஷியல் பில்ஸ் அப்படி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். சரி ஓகே கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உடனே தீபாவளி கிஃப்ட்டுங்கிறது அடுத்ததில் வரும்பொழுது ஃபினான்ஷியல் கிஃப்டாக உங்களுக்கு வரும். அண்டு இன்னொன்று, அந்த புரிதல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. இதில் நம்ம நிறைய பார்க்க முடிஞ்சது. அந்த கர்மாற்றல் வகுப்பில் வந்து நிறைய பேர் தன்னுடைய அனுபவத்தை சொல்லியிருந்தாங்க, அட்டகாசமாக சொல்லியிருந்தாங்க. சிலர் வந்து நம்ம எதிர்பார்க்காத விதத்துலையும் இருக்குது. சிலர் அதை டாக்டர் இந்த ட்ராவல் அசல் ட்ராவலர் முகேஷ் அப்படிங்கிறவர் சொன்னதுங்கிறது அவர் உண்மையிலே அந்த மாதிரி பண்ணியிருக்காரு. ஆனால் அந்த மாதிரியும் பண்ண முடியுமா அப்படிங்கிற அளவுக்கு போனவங்களும். நம்ம சிம்பிளா ஒரு விஷயத்த விட்டுருவோம் இல்லையா, இது என்ன பெரிய விஷயம், இது போய் இப்படி பண்றது, வாயில தண்ணி கொப்பளிக்கிறதா இருக்கட்டும், இந்த விளக்கேற்றுவதாக இருக்கட்டும். விளக்கேற்றுறதுலங்கிறது அவ்வளோ பெனிஃபிட்ங்கிறது அவங்க ஒவ்வொருத்தரும் சொல்லும்போது தான் தெரியுது. ஒரு அம்மா சொல்லியிருந்தாங்க, வீடு வந்து புதிதாக வீடு கட்டப்பட்டு அங்கே போகும்போது பேட் ஸ்மெல் கண்டினியூவாக வந்துக்கிட்டே இருந்தது. விளக்கு ஏற்றப்பட்ட பிறகு என்ன செஞ்சாலும் போகாதது, விளக்கு ஏற்றும் போது போகுது அப்படின்னு. அப்புறம் நெகட்டிவ் தாட்ஸ் இருக்கிறது, இந்த மாதிரி ஏவல் பில்லி சூன்யம், இந்த மாதிரி நாம் எதிர்பார்க்காத கோணத்தில் எந்த விதமும் எதிர்பார்க்கல இப்படிலாம் நடக்குமான்னு. ஆனால் பல்வேறு விதத்திலிருந்து அதோட ரியாக்ஷன்ஸ் வந்து பலன் வந்து அபரிதமாக இருந்தது ஒவ்வொருட பாயிண்ட் ஆஃப் வியூவில். ஸோ அதை சிலர் வந்து நேரடியாக லைவ்ல சொல்ல முடியல. ரொம்ப பேர் ஆடியோவாக எனக்கு அனுப்பியிருந்தாங்க, சில பேர் டெக்ஸ்டாக அனுப்பியிருந்தாங்க. சிலர் வந்து அப்ராடில் இருக்கிறவங்களுக்கு நேரம் சரி, அந்த நேரம் வந்து ஒத்து வரல. இந்த நேரமும் அவங்களுடைய எழுந்திருக்க உறக்க நேரமுங்கிறது சரியா இல்லைங்கிறதுனால அவங்க சிலர் வந்து வீடியோவும் போட்டிருக்காங்க. ஸோ இது நாமளே வந்து எடுத்து இது ஒரு கோரல் பண்ணி அவங்களுடைய அனுபவம் அப்படிங்கிற புக்கில் போடுறது அப்படிங்கிறது ரொம்ப பேர் கிட்டத்தட்ட நிறைய விளக்கங்கள் சொல்லியிருந்தாங்க. அதை ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ஒரு பேஜ் அப்படிங்கிறது, ஒரு பேஜ் கூட ஒதுக்க முடியாது, 1/4 பேஜ், அதிகபட்சம் 20 வரி ஒதுக்கலாம் ஒருவருக்கு. அப்போது ஒரு டீமில் கொடுத்து இதனுடைய எசன்ஸ் ஹைலைட் என்னவோ அதை மட்டுமே பண்ண சொல்லியிருந்தேன். அந்த டீம் ஒர்க்கு இன்னைக்கு கிட்டத்தட்ட முடிச்சிருவாங்க, நாளைக்கு அதிகபட்சம் 1 or 2 டேஸில் முடிச்சிருவாங்க. ஃபஸ்ட்டு ஒரு 50 மெம்பர்ஸ், ஏறத்த 70 பேருக்கு மேலே கிட்டத்தட்ட இருக்குது. அதில் 50 மெம்பர்ஸுக்கு தான் கிட்டத்தட்ட பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒருவேளை வாய்ப்பு இருந்தால் எல்லாருடைய அந்த அனுபவத்தையும் பண்ணலாம். பட் கம்பல்சரி டாக்டர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, யார் யார் என்னென்ன சொன்னாங்களோ அது முழுமையாக அப்படியே ரிவ்யூ வரணும் அப்படின்ட்டு இருந்தாங்க. இப்போ அந்த ஃபர்ஸ்ட் புக்ஸில் வந்து ஹைலைட் பாயிண்ட்ஸ் மட்டும் எடுத்துட்டு, அடுத்தது இதுக்குன்னு தனி அனுபவம் அப்படிங்கிறத மட்டும் தனியாக எடுத்துட்டு அவர்கள் சொன்னது முழுமையாக ஒரு புத்தகமாக புத்தக வடிவில் போடுவதாக இருக்கிறது. எனவே இந்த வகுப்பினுடைய அனுபவம் அப்படிங்கிறது நீண்ட நெடுங்காலத்திற்கு பல்வேறு மக்களுக்கு சென்றடையக்கூடிய மிகச்சிறந்த ஒரு பொக்கிஷமாக இருக்கிறது அப்படிங்கிறத எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. ஸோ மீண்டும் என்னுடைய நன்றியை, அனுபவத்தை பகிர்ந்து, அது பெரிய விஷயம். டாக்டர் சொன்னதுங்கிறது எந்த அளவுக்கு எஸ்பெஷலி ரொம்ப மிக பிரம்மாண்டமான வார்த்தையாகவும் தொலைநோக்கு பார்வையாகவும் இருக்கிறது அப்படிங்கிறத அவங்க அனுபவத்தை முடிந்து 3 கோரிகள் வைத்திருக்கிறேன் ஐயா. ஜானகி, சரிம்மா. அது இப்போ 48 நாள் ஜானகி மேடம். ஐயா 48 நாள் அது விளக்கேற்றிருக்கீங்களா? ஆமாங்க ஐயா, 48 நாள் விளக்கு ஏற்றுனதுக்கப்புறமா நான் வந்து 3 கோரிக்கை வச்சுருந்தேன். அதாவது பாப்பா குழந்தை பாக்கியம் ஒன்று, பையனோட வேலை ஒன்று, கடன் பிரச்சனை தீரணும்னு வச்சுருந்தேங்க ஐயா. சரி, அதில் வந்து பையனுக்கு வேலை சரி மியூட். பாப்பாவுக்கு வந்து இப்போ இந்த நம்ம குரூப் எல்லாரும் சேர்ந்து கூட்டு பிரார்த்தனை பண்ணோம். அப்புறம் ஐயாவுடைய பிரார்த்தனை, உங்களோட பிரார்த்தனை எல்லாமே போயிட்டுருக்குது. அதுவும் சக்ஸஸ் ஆயிரும்னு நினைக்கிறேன்.
இப்போ பையனோட வேலை வந்து அவன் வந்து ஒரு சும்மா சின்ன பிஸ்னஸ் தான், மாவு ஆட்டி தான் கொடுத்துட்ருக்காங்க. கடையில் மாவு ஆட்டுறாங்க. முடிச்சிருக்காங்க, டிகிரி முடிச்சிருக்காங்க. ஆனால் வேலை எதுவும் அமையாதனால பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ம். அது வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகணும் அப்படின்னு நினச்சிருந்தாங்கய்யா. சரிம்மா. இப்போ வந்து கொஞ்சம் டெவலப் ஆகி கொஞ்சம் வந்து அவன் சரி இப்போ அது கூடவே ஏதோ ஒரு சின்னதாக ஒரு டிஃபன் கடை போடலாம் அப்படின்ற ப்ராசஸ்ஸு ரைட். எடுத்துட்டு இருக்காங்கய்யா. என்கிட்ட கூட காசு கேட்கல, எப்படி அவனுக்கு காசு வருதுன்னு தெரில. ஆனால் அந்த ப்ராசஸ் போயிட்டு இருக்குங்கய்யா. ஓகே, மகிழ்ச்சி, நன்றி. அது முடிஞ்ச உடனே தர்மம் செஞ்சீங்களா? ஆமாங்கய்யா, தர்மமும் ரொம்ப பெருசா செய்யலைங்கய்யா, என்னால் முடிந்த முடிஞ்ச அளவுக்கு தான். ஒரு ரைட், ஓகே, நன்றி. ஆனால் அதோட முக்கியமானது ஏன்னா தர்மம். அதுவுமே ஆமாங்கய்யா, அதுவுமே கரெக்டாக நீங்கள் அன்னைக்கு சொன்ன அன்னைக்கு தான் நான் அதையுமே நான் பண்ணினேங்கய்யா. அதை பண்ணிட்டு அதாவது அது வந்து மந்த்லி ஒரு ஒரு சின்ன அமௌண்ட் ஒரு 500 ரூபாய் அவங்களுக்கு அனுப்பிட்டு இருப்பேன். ஓகே. அப்போ வந்து அந்த முந்தா நாள் வந்து அவங்க வந்து ஒரு கட்டிட டொனேஷனுக்காக குரூப்பில் மெசேஜ் போட்டிருந்தாங்க. ம். கொஞ்சம் ரொம்ப ஒரு லட்சக்கணக்கில் தேவைப்படுது, எல்லாரும் ஹெல்ப் பண்ணுங்கன்னு போட்டிருந்தாங்க. ம். அப்போ அதுக்காக வேண்டி அவங்களுக்கு பண்ணுங்கய்யா. சரிம்மா, நன்றி, நன்றி. தர்ம அந்த அனைத்து ஆன்மீகத்தினுடைய அனைத்து பணிகளும் தர்மம் என்ற அச்சாணியில் தான் சுழல்கிறது. அதனுடைய அடிப்படையில் தான் அதனுடைய பலன் இருக்குது. உங்களுடைய கருத்துக்களை பரிமாறிக்கொண்டும் ஏற்கனவே அனுபவத்தை பகிர்ந்து கொண்ட அனைவருக்கும் மீண்டும் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். சீஃப் டாக்டர் வந்துட்டாங்க, வகுப்பு தொடரும். நன்றி. நன்றிங்கய்யா, நன்றி. அனைவருக்கும் வணக்கம். வணக்கங்க ஐயா. வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம். வணக்கம் ஐயா. எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம் சார். நிறைய வந்து உங்களுடைய ஒப்பீனியன்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கீங்க. நிறைய கேட்க டைம் சும்மா ஒரு ஒரு 5 நிமிஷம் மட்டும்தான் கேட்பேன். யார் யார் என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கிளிக்ஸாக சொன்னார். அது ஃபுல்லாக பார்க்கல. பட்டு எல்லாரும் உங்களுடைய அனுபவங்களை சொல்லியிருக்கீங்க. தீபாவளி கிஃப்ட்டை வந்து கொடுக்கலாம் அப்படின்னும் போது எல்லாம் ரெடி பண்ணி முடிச்ச பிறகு சித்தர்கிட்ட அவங்க முதல்ல இனாகிரேட் பண்ணி கொடுக்க சொல்லலான்னு கேட்க போய் தான் மம்பா போச்சு. பேசாமல் கம்முன்னு கொடுத்துட்டுருக்கலாம், டிஸ்பாச் பண்ணிட்டுருக்கலாம். அவர்கிட்ட கேட்க போய் அவங்க இதுக்கெல்லாம் நாட் எலிஜிபிள் கண்டிஷனில் இருக்காங்க, நீங்கள் ஏன் இதெல்லாம் பண்ணுறீங்க, இதெல்லாம் கொஞ்சம் பாருங்க அப்படின்னு சொல்ல போக அது எப்படியோ வேற மாதிரி போச்சு. எல்லாமே அவருடைய சித்தர்களுடைய பிளான் தான் அது. ஸோ எல்லாரும் சொல்லியிருக்கீங்க, பரவாயில்ல, ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கிறீங்க, ஓரளவுக்கு தெளிவு அடைஞ்சிருக்கீங்க. பட் இது வந்து இன்னும் டெவலப் ஆகணும். சில பேர் சொல்லும் பொழுது சரியாக சொல்ல வரல சார், அவங்களுக்கு வந்து டெக்ஸ்ட்டை கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ண தெரியல, ஒரு கோர்வையாக சொல்ல தெரியல, கொஞ்சம் இடம் மாற்றி சொல்கிறாங்க அப்படின்னு சார் சொன்னார். பரவாயில்ல, தப்பு இல்லை. ஏன்னா அவங்களுக்கு அனுபவம் என்ன வருதோ அவங்க ஓன் வாய்ஸில் ஓனாக சொல்கிறாங்க, அவ்வளோதான். எல்லாருக்குமே ஸ்டேஜில் போயிட்டு கரெக்டாக பிற்பாடாக இருந்து சொல்லணுன்றது முடியாது இல்லையா? அவங்க மனசு என்ன இருக்கோ அது சொல்கிறாங்க ஓப்பனாக. அது மற்றவங்களுக்கும் வந்து ரொம்ப உந்துலாக இருந்ததுன்னு சார் சொன்னார். ரைட், ஓகே, நல்லது, பார்ப்போம். அடுத்தது வந்து இந்த மாதவிடாய் தொடர்பான பிரச்சனைகள் நம்ம ஏற்கனவே என்ன பார்த்துருந்தோம் லாஸ்ட்டாக. வாட் ஆர் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் எக்ஸிஸ்டிங் ஹாஸ்பிட்டல்ஸ் அண்ட் டாக்டர் இளங்கோ ஆயுஷ் ஹாஸ்பிட்டல். டாக்டர் இளங்கோ ஆயுஷ் ஹாஸ்பிட்டலுக்கும் மற்ற ஹாஸ்பிட்டலுக்கும் இருக்கிற வித்தியாசங்கள் என்ன அப்படின்னு சொல்லி அதை பற்றி பேசிட்டு இருந்தோம். அப்புறம் தான் அது பிரேக் ஆச்சு. அதுக்குள்ளே வேறு விஷயங்கள்லாம் கொஞ்சம் வந்தோம். ஸோ டாக்டர் ஹாஸ்பிட்டலுக்கும் மற்ற ஹாஸ்பிட்டலுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, எல்லா ஹாஸ்பிட்டலையும் டேரெக்டாக ட்ரீட்மெண்ட் தான் கொடுப்பாங்க. நீங்கள் எந்த ஹாஸ்பிட்டலுக்கு போனாலும், ஈவன் சித்தா, ஆயுர்வேதா, ஹோமியோ ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு போனாலும் கூட டேரெக்டாக ட்ரீட்மெண்ட் தான் கொடுப்பாங்க. ஸோ இங்கே வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்குறது எடுத்தோடனே ட்ரீட்மெண்ட்டே கிடையாது. முதல்ல இந்த நோய், இந்த பிரச்சனை உங்களுக்கு எதனால் வருதுன்னு முதல்ல நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு நம்ம கிளாஸ் எடுக்கிறோம். டெய்லி வந்து கிளாஸ் எடுக்கிற ஒரே ஹாஸ்பிட்டல் டாக்டர் இளங்கோ ஆயுஷ் ஹாஸ்பிட்டல் மட்டும்தான். நீங்கள் உலகத்தில் எந்த ஹாஸ்பிட்டலில் பாருங்கள், உலகத்தில் எந்த ஹாஸ்பிட்டல்னாலும் பாருங்கள், என்ன சிஸ்டமான ஹாஸ்பிட்டலாக பாருங்கள், எந்த ஹாஸ்பிட்டல்லையும் இந்த மாதிரி உட்காந்து காலையில் விடிகாலம் உங்களை எழுப்பி உட்கார வச்சு இப்படிலாம் பண்ணுங்க, இப்படிலாம் இருங்க, இந்த மாதிரிலாம் பண்ணிங்கன்னா நோய் வராது, நோய் வராமல் இருக்கிறதுக்கு என்னென்ன வழிகள்லாம் நம்ம சொல்கிறோம், அதை ஃபாலோ பண்ணுங்க, ஆரோக்கியமாக இருங்க அப்படின்னு உலகத்தில் எந்த ஹாஸ்பிட்டலுமே சொல்கிறது இல்லை. டாக்டர் இளங்கோ ஆயுஷ் ஹாஸ்பிட்டல் மட்டும்தான் சொல்கிறோம். லாபம் தான் பெருசு, பணம் தான் முக்கியம், இன்கம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி நினச்சிருந்தா
நம்ம இது மாதிரி பண்ண மாட்டோம். அதை அப்படி ஓரம் கட்டிட்டு உண்மையிலே கஷ்டப்படுகின்ற மக்கள் வந்து கஷ்டந்து வெளியே வந்து சுகமாக வாழணும், நல்லா வாழணும், நல்லா ஆனந்தமாக வாழ்ந்து இறைநிலை அடைந்து அங்கேயும் ஆனந்தமாக இருக்கணும். ஆனந்தமாக வாழ்ந்து இறைநிலை அடைகிறனா அது ஒன்று பெரிய அது அடுத்த ஸ்டேஜ்னு போயிட்டு அந்த ஸ்டேஜை வந்து அது ஏதோ போகக்கூடாத இடமெல்லாம் அப்படிலாம் கிடையாது. இறைவனடி சேர்றது தான் நம்மளுடைய அல்டிமேட் எய்ம் ஆஃப் அவர் லைஃப். அங்கே என்ன எட்டர்னல் பிளிஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது பர்மனெண்ட்டாக எப்பயுமே ஆனந்தம், அது எப்பயுமே ஆனந்தம், எட்டர்னல் பிளிஸ். அந்த ஒரு ஆனந்தம் அது அனுபவிச்சதான் தெரியும். அந்த நிலைக்கு போங்க அப்படின்னு சொல்கிறோம். உலகத்திலே நம்ம தான் சொல்கிறோம். நோய் நொடி இல்லாமல் அன்பான உறவுகளோட, நிறைவான செல்வத்தோட, முழுமையான ஆரோக்கியத்தோட, உடல் நலம், மனநலம், ஆன்ம நலம் 3 சேர்ந்து தான் முழுமையான ஆரோக்கியம். இதோட சேர்த்து சந்தோஷமாக வாழ்ந்து அடுத்த லெவலுக்கு போங்க அப்படின்னு சொல்கிறோம். யாருக்கும் ஒரு பைசா கடன் இருக்கக்கூடாது, கடன் இல்லாமல் வாழணும் அப்படி சொல்லி கொடுக்கணும். எந்த ஹாஸ்பிட்டல் சொல்லி கொடுக்குறாங்களா? நீங்கள் கடன் வாங்குனீங்களா, சொத்தை விற்றீங்களா, திருட்டு வட்டிக்கு வாங்கினீங்களா, இல்லை யாருக்கிட்டையாவது கெஞ்சி கூத்தாடி காலில் விழுந்து பணம் வாங்கினீங்களா, அதெல்லாம் யாரும் கேட்க மாட்டாங்க. அவங்களுக்கு தேவை பணம் கட்டினா உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் அவ்வளோதான். இங்கே அப்படி இல்லை. மருத்துவத்துக்கு செலவு பண்ணுற ஒரு பைசாவும், மருத்துவத்துக்காக செலவு பண்ணுற ஒரு பைசாவும், டாக்டர் இளங்கோ கொடுக்குற கன்சல்டேஷன் ஃபீஸ் கூட நீங்கள் யாருக்கோ கொடுக்க வேண்டிய காசு. நீங்கள் யாருக்கோ கொடுக்கல, அந்த காசை இறைவன் உங்ககிட்ட இருந்து எப்படி எடுக்கணும்னு சொல்லி எடுக்கிறார். மருத்துவத்துக்காக நீங்கள் செலவு பண்ணுற காசு நான் பல முறை சொல்லியிருக்கேன், புதுசாக வந்தவங்களுக்கு தெரியாது. பல வீடியோக்கள் சொல்லியிருக்கேன், பல கிளாஸ் சொல்லியிருக்கேன். நீங்கள் வீட்டிலேருந்து கிளம்புறதுலேருந்து வீடு வந்து சேர்ற வரைக்கும் ஆட்டோ செலவு, கார் செலவு, பெட்ரோல் செலவு எல்லாம் போகிற முடியாது. இது எல்லாமல் கூட யாருக்கா கொடுக்க வேண்டிய காசு. நீங்கள் கொடுக்க வேண்டிய இடத்துல, கொடுக்க வேண்டிய நபருக்கு, கொடுக்க வேண்டிய முறையில் கொடுக்க வேண்டிய அமௌண்ட்டு கொடுக்காதனால உங்ககிட்ட எப்போ எப்படி எந்த டைமில் எப்படி இருக்கும் கரெக்டாக இறைவனுக்கு தெரியும். கரெக்டாக எடுக்கிறார் சனீஸ்வரர் பகவான் மூலமாக. அவங்க எந்த மாத்திரை சேர்ந்தவங்களா இருந்தாலும் சரி, சனீஸ்வரன் ஒருத்தர் இருக்காரு, அவர் எல்லாம் பார்த்துக்கிறாரு அப்படின்னு அதை நம்பாத, அதை அக்செப்ட் பண்ணிக்காத மற்ற மதங்களை சேர்ந்தவருக்கும் கூட அவர் வேலை செய்வார். அது இந்து மதம் சனீஸ்வரனா அது வந்து உருவகப்படுத்தி கொடுக்கணும். இந்த வேலையை பார்க்கறது வந்து சனீஸ்வரன் சொல்லிட்டு இந்து மதம் வந்து நவகிரகங்கள ஒன்றா உருவாக்கி கொடுக்கறது, அவ்வளோதான். பட் எல்லா மதங்களுக்கும் இது பொருந்தும், எல்லா மதங்களுக்கும் இது பொருந்தும். வெதர் தே பிலீவ் இட் ஆர் நாட், வெதர் தே அக்செப்ட் இட் ஆர் நாட். நம்பினாலும் நம்பலைனாலும், ஏற்றுக்கிட்டாலும் இதான் உண்மை. அப்புறம் நோய்கள் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. கொஸ்டின்ஸ் ஒரு 10 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னாரு. பேப்பர் கொடுக்கும்போது ஒரு வார்த்தை சொன்னார், சார் இது கூட கர்மாவா சார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. அவருக்கு புதுசாக வந்திருக்காரு போல தெரியல. அவர் இது கூட கர்மா தான், 100% கர்மா தான். நான் பல முறை சொல்லியிருக்கேன், சாதாரண ஒரு தும்மல் வருது, இருமல் வருதுன்னா தட் இஸ் ஆல்சோ கர்மா. பிரெயினில் டியூமர் வந்ததுனால கர்மா. பிரெயினில் டியூமர் வருது சார், சர்ஜரி பண்ணுறேன் சார், கர்மா. லாஸ்ட் வீக்கு சார் சொன்னார், அசம்பிளி சார் சொன்னார், ஒருத்தருக்கு வந்து பிரெயினில் டியூமர், சர்ஜரி பண்ண போகிறாங்க சார், ப்ளஸ் பண்ண சொல்லுங்கள் சார் டாக்டர் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ப்ளஸ்ஸிங்கு கேட்கலாம், பட் வந்து பிரெயினில் டியூமர் வந்ததுக்கு ஏற்கனவே சர்ஜரி பண்ணியிருக்காங்க, திரும்பவும் சர்ஜரி பண்ணுறாங்க, அதுக்கு ப்ளஸ்ஸிங் கேட்குறாங்க. எப்படி அது நியாயம்? அது நான் என்ன சொல்கிறேன்னா, ப்ளஸ்ஸிங் நல்ல விஷயத்துக்கு கேட்கணும். சர்ஜரி பண்ணுறதே பெரிய கர்மா, அது பெரிய நெகட்டிவ் கர்மா, பெரிய சாபம். அது உடம்புல நீங்கள் கத்தி வச்சு சர்ஜரி பண்ணுறீங்கன்னாலே ஏதோ கர்மா நீங்கள் பண்ணியிருக்கீங்க, சாபம் வாங்கியிருக்கீங்கன்னு அர்த்தம். உடம்புல ஒரு கத்தி வைக்கிறீங்க, ஒரு சொட்டு பிளட் வெளில வருதுன்னு சர்ஜரின்னு போனாலே ஏதோ நம்ம சாபம் வாங்கியிருக்கோம்னு அர்த்தம். அதை பார்த்து சரி பண்ணாத வரைக்கும் அந்த பிரச்சனை தொடர்ந்து தான் வரும். அது ரொம்ப ஹைலைட் வந்து பிரெயின் டியூமர், ரொம்ப ஹைலைட் வந்து பிரெயின் டியூமர். ஸ்கல்லை ஓப்பன் பண்ணி சர்ஜரி பண்ணுவாங்க. ஸ்கல்லை ஓப்பன் பண்ணி மண்டையோடு இருக்கிறதே ரொம்ப ஸ்ட்ராங்கானது மனித உடம்புல உங்களுக்கு தெரியும். ரொம்ப ஸ்ட்ராங்கானது வந்து மண்டையோடு தான். பிகாஸ் அந்த பிரெயினை வந்து அவ்வளோ சேஃபாக வைக்கணுன்றதுக்காக தான் இறைவன் வந்து அந்த ஸ்கல்லுக்குள்ள, அதாவது இருக்கிறதுலே ரொம்ப ஸ்ட்ராங்கானது நம்ம பாடியில் ஸ்கல் தான். ஸ்கல்னா மண்டையோடு இல்லையா? அந்த மண்டையோடுக்குள்ள எவ்வளோ சேஃபாக வச்சிருக்காரு பிரெயின், எவ்வளோ சேஃபாக வச்சிருக்காரு. 100 ஹெல்மெட்டை விட பவர்ஃபுல்லானது அது. 100 ஹெல்மெட்டோட பவர்ஃபுல்லானது, அவ்வளோ சேஃபாக பிரெயினை வச்சிருக்காரு. அந்த பிரெயின் வந்து டியூ டு சம் வேரியஸ் ரீசன், அது எக்ஸ்டர்னல் ரீசன் இருக்குது, இன்டர்னல் ரீசன் இருக்குது. நம்ம ரெண்டையும் சொல்லுவோம், ஃபியூச்சரில் பேசுவோம். அப்போது அது வந்து ஏதோ ஒரு டாக்ஸின் உள்ளே இருக்குது, அது வந்து இறைவன் காட்டி கொடுக்குறாரு. அதை சர்ஜரி பண்ணி எடுக்கிறாங்க. சர்ஜரி பண்ணி எடுத்தாலும் திருப்பி ஒரு நாள் கழிச்சு திருப்பியும் வரும். இது என்ன முடியா வெட்ட வந்துகிட்டே இருக்கும். அது இவங்க கட் பண்ணி எடுப்பாங்க, ஆப்ரேஷன் பண்ணி எடுப்பாங்க, திருப்பி வந்துக்கிட்டே இருக்கும். அப்போது என்ன பண்ணணும்? திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு, 2000 வருஷங்களுக்கு முன்னாடி சொல்லிட்டு போயிருக்கு, நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பை செயல். சிம்பிள்.
1000 நோபல் பிரைஸ் கொடுக்கணும். இந்த ஒடுக்கு இது திருக்குறளுக்கு இது ஒன்றுக்கு மட்டும் 1000 நோபல் பிரைஸ் கொடுக்கணும். யாராக்கா கொடுத்துட்டு இருக்காங்க? நோய் நாடி, நோய் முதல் நாடி அது தணிக்கும், வாய் நாடி வாய்ப்பை செய்யாது. நோய் என்ன கண்டுபிடிங்க? பிரெயின் டியூமர். அந்த பிரெயின் டியூமருக்கு என்ன காரணம் அதை கண்டுபிடிங்க. அந்த பிரெயின் டியூமருக்கு உண்டான காரணத்தை சரி பண்ணுங்க. சிம்பிள். அதே இல்லை நான் வட கட் பண்ணி தூக்கி போடுவான்னா என்ன? அப்படியே போக வேண்டியதான். கடைசி டெட் பாடியாக வீட்டுக்கு அனுப்பிச்சி விடுவான். ஒரு தடவை ஆப்ரேஷன், 2வது தடவை ஆப்ரேஷன், 3வது தடவை ஆப்ரேஷன், 4வது தடவை ஆப்ரேஷன் தான். வளர அது போயிட்டே இருக்கும். அவங்களும் ஸ்கல்டு ஓப்பன் பண்ணி எல்லாம் லட்சம் தான், நாட் இன் தௌசண்ட்ஸ், எல்லாமே லேக்ஸ் தான். நீ சாப்பிடுறியா, கடன் வாங்கியிருக்கிறியா, வாங்குறியா, இல்லை சொந்த காசில் கொடுறியா, வீட்டை வித்தியா, நாட்டை வித்தியா, காட்டை வித்தியா, எதையுமே கண்டுக்க மாட்டேன். அவங்களுக்கு தேவை பணம். பணத்தை கொடுத்தீங்கன்னா உள்ளே போய் பணத்தையும் கொடுத்து வாடி ஆற்றும் தள்ளுங்கன்னு சொல்லிட்டு படுத்துக்கிறோம். பிரெயின் டியூமர் வந்துச்சுன்னா, பிரெயின் டியூமர் ஏன் நாம் படிச்சிருக்கிறோம். அக்குமுலேஷன் ஆஃப் டாக்ஸின் இஸ் டிசீஸ். ஜென்ரலாக அக்குபஞ்சரில் சொல்லுவாங்க. அக்குபஞ்சர் சொல்கிறது வந்து நம்ம நாட்டு வர்ம மருத்துவத்தை சொன்னது தான். அது சைனாவில் போய் அது டெவலப் ஆனதுனால அது சைனான்னு சொல்லியிருக்காங்க. இட் இஸ் நாட் பிலாங் டு சைனா, இட் பிலாங்ஸ் டு இந்தியா, ஸ்பெசிஃபிக்கலி தமிழ்நாட்டை சேர்ந்தது. அது தமிழ்நாட்டை சேர்ந்த விஷயம். அது அந்த வர்ம முறை மருத்துவம் தான் அக்குபஞ்சராக மாறுது. அக்குபஞ்சர் சொல்லுவாங்க, அது எல்லாருக்குமே பொதுவான விஷயம். அக்குமுலேஷன் ஆஃப் டாக்ஸின் இஸ் டிசீஸ், ரிமூவல் ஆஃப் டாக்ஸின் இஸ் கியூர். இது பிசிக்கலாக உள்ளே வந்துட்டீங்கன்னா, அப்படி அதாவது இன்விசிபிளாக உள்ளே வந்தீங்கன்னா, அக்குமுலேஷன் ஆஃப் நெகட்டிவ் கர்மாஸ் இஸ் டிசீஸ். டிசீஸ் பார்வையில் பார்ப்போம். அக்குமுலேஷன் ஆஃப் நெகட்டிவ் கர்மாஸ் இஸ் டிசீஸ், ரிமூவல் ஆஃப் நெகட்டிவ் கர்மா இஸ் கியூர். புரிஞ்சுக்கோங்க. அக்குமுலேஷன் ஆஃப் நெகட்டிவ் கர்மாஸ் இஸ் டிசீஸ், ரிமூவல் ஆஃப் நெகட்டிவ் கர்மாஸ் இஸ் கியூர். அப்போ நெகட்டிவ் கர்மா ரிமூவ் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக நோய் சரியாயிடும். அதை நம்ம ஃபாலோ பண்ணோம்னா என்ன ஃபாலோ பண்ணணும்? 18 இறைக்கட்டளை இருக்குது. இந்த இறைக்கட்டளையில் இப்போ நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணி பாருங்கள், சர்ஜரியும் உடம்புல கத்தி வைக்க வேண்டிய அவசியமே வராது. அது பிரெயின் டியூமராக கூட இருக்கட்டும். பிரெயின் டியூமராக இருந்தாலும் கூட அந்த கட்டி அப்படியே கரைஞ்சி நார்மலாகி வரும். 100% சேலஞ்ச் பண்ணி சொல்லலாம். ஃபாலோ பண்ணு. ஒன்று என்ன கண்டிஷன்? 18 இறைக்கட்டளை கரெக்டாக லைஃப்பில் ஃபாலோ பண்ணும். நான் 2 ஃபாலோ பண்ணுவேன் சார், 4 விட்டுருவேன் சார், 4 ஃபாலோ பண்ணுவேன் சார், 8 விட்டுருவேன் சார். அப்படி இல்லை. 18 இறைக்கட்டளை கரெக்டாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். பிரெயின் டியூமர் அப்படியே நார்மலாக இல்லையா பாருங்கள். விதவுட் எனி சர்ஜரி, விதவுட் எனி மெக்கானிக்கல் இன்டர்வென்ஷன் தேவையில்லை. ஒரு பிளேடு கத்தி கூட வேலை கிடையாது. அப்படியே எப்படி வளர்ந்தோ அப்படியே குறையும். நீங்களா போய் வளர்த்தீங்க, செடி உரம் போட்டு தண்ணி ஊற்றி வளர்த்தீங்க, அது வளருது. அப்போ அது எப்படி வளருதோ அது அப்படியே குறையும். எப்படி வளர்ந்ததோ அப்படியே குறைக்க முடியும். அதை ஃபாலோ பண்ணனே முடி வெட்டுறதுக்கு மாதிரி பார்பர் ஷாப்புக்கு கொண்டு போகிற மாதிரி இவங்களும் லட்சக்கணக்கில் பணத்தை கொடுப்பாங்க, அவங்களும் ஓப்பன் பண்ணுவாங்க, வெட்டுவாங்க, திருப்பி லட்சக்கணக்கு ஓப்பன் பண்ணுவாங்க. அது ரொம்ப கொடுமை. அது பயந்து வாழணும். யாரும் டக்குன்னு உள்ளே வந்துட முடியாது, நீங்கள் டக்குன்னு வெளியே போயிட முடியாது. ரொம்ப பார்த்து வாழணும். ஏன்னா கேட்டால் செப்டிக் ஆயிடுச்சுன்னு அவங்களும் ஒன்றும் சொல்ல முடியாது. அவன் ஆகிறது தான் நேச்சர் தான். செப்டிக் ஆயிடுச்சு, ஒன்றும் பண்ண முடியாது, சாரின்னுடுவான். ஒரே வார்த்தை சாரி, கடைசி டெட் பாடி தான் வீட்டுக்கு கொண்டு வந்து. வேறு வழியே இல்லை. மெயினாக புரிஞ்சுக்கோம். ஸோ இப்போ இன்னைக்கு வந்து மாதவிடாய் தொடர்பான பேசுகிறோம். பட் மாதவிடாய் தொடர்பான கேட்கும்போது சில பேர் நினைக்கலாம், சரி இது எங்களுக்கு என்ன சம்மந்தம் இல்லாத விஷயம், இது தேவையில்லாத விஷயம் அப்படின்னு நினைக்கலாம். இல்லை, எல்லாருக்குமே தேவையான விஷயம். எல்லா வகையிலுமே நம்ம பெண்களோட சம்மந்தப்பட்டிருக்கோம். பெண்கள் இல்லாமல் ஆண்களும் வாழ முடியாது, ஆண்கள் இல்லாமல் பெண்களும் வாழ முடியாது. அம்மா, மனைவி, மகள்கள், கூட பிறந்தவங்க, தங்கைகள், அக்காங்க, மாமியார், குழந்தையா, நிறைய உறவுகள் தான் இருப்பாங்க. எந்த உறவுகள்னா ஏதோ ஒரு பெண்கள் இருப்பாங்க இல்லையா. குழந்தையான்னு சொல்லிடுவாங்க. அப்புறம் கணவன் கூட பிறந்தவங்க, மனைவி கூட பிறந்தவங்க, மனைவி, அம்மா, எல்லா உறவுகளையும் பெண்கள் ஏதாவது லிங்க் பண்ணி தான் இருக்கும். அப்போ இப்போ உங்களுக்கு தேவைப்படாமல் இருக்கலாம், பட் ஒரு காலகட்டத்தில் தேவைப்படும். இப்போ இதில் 77 பேர் இருக்கீங்க, 77 பேருக்கும் இது தேவையான விஷயம். இது வந்து பெண்கள் சம்மந்தப்பட்டது, இது நமக்கு தேவையில்லை, இது நமக்கு வேண்டாம், நம்ம வேறு ஏதாவது டாக்டர் சொல்லுவார் அன்னைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு யாரும் நெக்லிஜென்ட்டாக இருக்க வேண்டாம்னு சொல்லுவார். எல்லாருக்குமே தேவையான. ஏன்னா எல்லாருக்கும் அம்மா இருப்பாங்க, எல்லாருக்கும் மனைவி இருப்பாங்க, எல்லாருக்கும் அக்கா தங்கச்சிங்க இருப்பாங்க, எல்லாருக்கும் கணவன் கூட பிறந்தவங்க உறவுகளும் இருப்பாங்க, மனைவி கூட பிறந்த உறவுகளும் இருப்பாங்க, மகள்கள் இருப்பாங்க, மாமியார் இருப்பாங்க. எல்லாருக்குமே அந்த லிங்க் இருக்கும், பெண்களோட லிங்க் இருக்கும். அந்த பெண்களோட லிங்க் சஃபர் ஆகும்போது அப்போ நீங்கள் இது உங்களுக்கு யூஸ் ஆக இது சொல்லுது. இப்போ நாம் வந்து மருந்து கொடுக்குறத பற்றியோ சர்ஜரி பண்ணுறதை பற்றியோ பேசலை. அந்த சர்ஜரி எதுக்குமே தேவையில்லை, மருந்து எதுக்குமே தேவையில்லை. இதெல்லாம் இல்லாமல் எப்படி உங்களால் வாழ முடியும்? இஸ் இட் பாசிபிள்? டெஃபினெட்லி பாசிபிள் இஃப் யூ ஆர் ஃபாலோயிங் அவர் ரூல்ஸ். அவர் ரூல்ஸ் மீன்ஸ் தட் இஸ்
18 இறைக்கட்டளைகள். இது நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா நாட் ஒன்லி ஃப்ரம் தீஸ் ப்ராப்ளம்ஸ், இந்த மாதவிடாய் எல்லா நோய்களுக்குமே பொருந்தும். இப்போ நான் சொல்கிற விஷயம் வந்து எல்லா நோய்களுக்குமே பொருந்தும், மாதவிடாய் சம்மந்தப்பட்ட நோய்கள் மட்டும் கிடையாது. அப்போ இதுதானே, இது நமக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டும் நீங்கள் அசால்ட்டாக இருக்க வேண்டாம். இப்போ சொல்கிற விஷயங்கள் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா நோய்களுக்குமே பொருந்தும். நம்ம மாதவிடாய் தொடர்பான கேள்விக்கும் சொல்கிறோம், ஸ்பெசிஃபிக்காக என்னோட விஷயம் ஆட் பண்ணி கொடுப்போம், அவ்வளோதான். பட் எல்லா நோய்களுக்குமே இது அடிப்படை காரணம், புரிஞ்சுக்கும். இங்கே என்ன சொல்ல வரோம், நான் மருந்து கொடுக்கறதுக்காக வரல. மருந்து கொடுக்கறதுக்கு 1000 ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்காங்க, லாக்ஸ் டுகெதர் இருக்காங்க, 1000 கூட இல்லை, லட்சக்கணக்கான ஹாஸ்பிட்டல் இருக்காங்க, நிறைய டாக்டர்ஸ் இருக்காங்க. மருந்து தேவையில்லைன்னு சொல்றதுக்காக நான் வரேன். சர்ஜரி பண்ணுறதுக்கு அதுவும் 1000கணக்கான ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்காங்க. உடனே ஓவரிஸா, இதில் பிரச்சனையா, எண்டோமெட்ரியம் வால்வு வீங்கி இருக்கா, எண்டோமெட்ரியம் வால்வு பிரச்சனை இருக்கா, ஓவரில் சிஸ்ட் இருக்கா, யூட்ரஸில் சிஸ்ட் இருக்கா, ஓகே ரிமூவ் பண்ணிடலாம், தூக்கி போடலாம், அவ்வளோ கட் பண்ணி தூக்கி போடலாம். அதுக்கு 1000 ஹாஸ்பிட்டல் இருக்காங்க. அது வராமல் எப்படி சரி பண்ணிக்கிறதுன்னு சொல்கிறதுக்கு ஹாஸ்பிட்டல் இல்லை, டாக்டர் வாய்ஸ் சிஸ்டம் மட்டும்தான். அப்படியெல்லாம் பண்ண வேண்டாம், மருந்தே கூட வேண்டாம், சர்ஜரி எதுக்குமே வேண்டாம், பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறது ஒரே ஹாஸ்பிட்டல் டாக்டர் வாய்ஸ் சிஸ்டம். ஸோ புரிஞ்சுக்கங்க, பயனடைச்சிக்கோங்க. இருக்கிற வரைக்கும் பணம் அடைத்துக்கிறது, அதை பெற்று பலனடைவதும் உங்கள் கையில் தான் இருக்குது, பார்த்துக்கோங்க. ஸோ நான் சொல்கிற விஷயங்கள்லாம் சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு இதெல்லாம் ஒரு மேட்ரா சார், இதெல்லாம் தப்பாக மேட்ரு சார், இதெல்லாம் ஒன்று காலங்காத்தால வந்து உட்காந்து பேசிட்டுக்கிறீங்க, டைம் வேஸ்ட் பண்ணுறீங்கன்னு நினைக்க வேண்டாம். இதுதான் உண்மை, இதை யாரும் சொல்கிறது இல்லை, யாருக்குமே தெரியலை. ஸோ பாயிண்ட்டை நோட் பண்ணிக்கோங்க, இது எல்லாருக்கும் எல்லா டைம்லும் உங்களுக்கு யூஸ் ஆகும், நோட் பண்ணிக்கோங்க. நம்பர் 1, ஃபஸ்ட்டு ஏர்லி மார்னிங் காலைல எழணும், பிரம்ம முகூர்த்தத்தில் எழணும். நம்பர் 1. இதுக்கும் மாதவிடாய்க்கு என்ன சார் சம்மந்தம்? எல்லா நோய்களுக்கும் மாதவிடாய்க்கு சம்மந்தம் இருக்குது, பின்னாடி விளக்கமாக சொல்லுவோம். மேக்ஸிமம் ஆஸ் ஏர்லி ஆஸ் பாசிபிள், ஆஸ் மச் ஆஸ் பாசிபிள் காலைல எவ்வளோ சீக்கிரம் எழுத முடியும் அவ்வளோ சீக்கிரம் எழுங்க. நம்பர் 1. நோய்கள் குறையறதுக்கு வழி சொல்கிறேன். நான் வந்து மருந்து கொடுக்கறதுக்கு வழி சொல்லலை, சர்ஜரி பண்ணுறதுக்கு வழி சொல்லலை, ப்ளீடிங்கால் சஃபராகிறதுக்கு வழி சொல்லலை. நேற்று சகோதரர் சுரேந்தர் பேசும்போது ஒரு விஷயம் சொன்னார் சார், அப்போல்லாம் வந்து குழந்தை குடும்ப கட்டுப்பாடு ஆப்ரேஷன் பண்ணுவாங்க, குழந்தை பிறக்காம இருந்து குடும்ப கட்டுப்பாடு ஆப்ரேஷன் பண்ணுவாங்க சார். இப்போ வந்து எல்லாம் ஃபெர்டிலிட்டி சென்டர் ஆகிப்போச்சு. அப்போ குழந்தை பிறக்க வேணான்ட்டு குடும்ப கட்டுப்பாடு ஆப்ரேஷன் பண்ணுவாங்க. பட் இப்போ வந்து எங்கே பார்த்தாலும் குழந்தை வேணுன்றதாக ஃபெர்டிலிட்டி சென்டர் அதிகமாகி போச்சு சார். நேற்று பேசும்போது சொன்னார், சகோதரர் சொன்னார். உண்மையான விஷயம், அது உண்மையான விஷயம். அவர் கரெக்டாக புரிஞ்சு வச்சிருக்காரு சுரேந்தர். என்னுடைய அப்பா அவர் டீச்சர், நல்ல கவனம் இருக்குது எனக்கு, சின்ன வயசு இப்போ கவனம் இருக்குது. அப்போ கவர்மெண்ட்டில் வேலை செய்கிற ஸ்டாஃப்ஸு, கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸு, டீச்சர்ஸ் எல்லாமே குடும்ப கட்டுப்பாடு ஆப்ரேஷன் ஆளை பிடிச்சி கொடுக்கணுமா. அப்போ கேள்விப்பட்டிருக்கேன், பார்த்துருக்கேன். அப்போது எங்கள் அப்பா டெனர், அவரு ஒரு இத்தனை குடும்ப கட்டுப்பாடு கேஸ் வந்து கொடுக்கணும், ஹேண்ட் ஓவர் பண்ணணும். அவரும் டிபார்ட்மெண்ட்டுக்கு கேட்பாங்களா, அவங்க ஆஃபீஸில் கேட்பாங்களா, நீங்கள் எத்தனை குடும்ப கட்டுப்பாடுக்கு இது பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ எங்கள் சித்தப்பா அவரும் டீச்சர் தான், அவரும் எங்கள் சித்தப்பா போய் எங்கேயும் எல்லாம் ஏற்பாடு பண்ணி, அண்ணா நான் 2 பேர் ரெடி பண்ணிக்கிறேண்ணா, ஒருத்தர் உங்களுக்கு ஒருத்தர் எனக்கு, 2 பேரும் குடும்ப ஆப்ரேஷன் பண்ணி ரெடி பண்ணிட்டாங்கண்ணா, நான் 100 ரூபா கொடுத்தான்னாரு. கவனம் இருக்குது, இப்போ கூட 4th 5th படிக்கிறேன், 100 ரூபா கொடுத்தாங்க. அப்போ பாருங்கள், எங்கள் அப்பா வகையில் 100 ரூபா, எங்கள் சித்தப்பா வகையில் 100 ரூபா, 2 பேர் கொடுத்து ஆடை பிடிச்சி ஹேண்ட் ஓவர் பண்ணி கொடுக்குறேன். அவங்க பேர், நேம், அட்ரஸ் எல்லாம் கொடுத்து அவங்க ஆஃபீஸில் கொடுத்தாந்தம்மா, அந்த டிபார்ட்மெண்ட் ஆஃபீஸில் கொடுத்தாந்தோம். ஓகே, அப்பா பேர் வடிவேலு ஆசிரியரா, ஓகே, அவர் டார்கெட் ஓகே, ஒருத்தர் கொடுத்துட்டாரு. எஸ் ரத்தினம் சித்தப்பா பேர், ஓகே ரைட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆஃபீஸில் ஓகே சொல்லுவாங்க. அந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் கொடுத்துருக்காங்க, ரொம்ப காலகட்டம் இப்போ நம்ம பார்த்து தான். அப்போது நிறைய குழந்தைகள் பெற்றுக்க வேண்டாம். எனக்கு தெரிஞ்சு வந்து 3 குழந்தைங்கன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியல. பட் எனக்கு முன்னாடி சொல்லுவாங்க, நாம் இருவர் நமக்கு மூவர்னு சொல்லி அப்போ அட்வர்டைஸ்மெண்ட் இருந்தாங்களா, அப்போ சுதந்திரம் வாங்கின புதுசில் நாம் இருவர் நமக்கு மூவர் அப்படின்ற மாதிரி ஏதோ சொல்லிட்டு இருந்தாங்களா, அப்போல்லாம் அட்வர்டைஸ்மெண்ட் கவர்மெண்ட்டில் எங்கே பார்த்தாரு. அப்புறம் எனக்கு தெரிஞ்சு நாம் இருவர் நமக்கு இருவர் நான் பார்த்துருக்கேன். எங்கே பார்த்தாலும் முக்கோணம் போட்டிருப்பாங்க, ரெட்டு போட்டிருப்பாங்க, முக்கோணம் ரெட்டு போட்டு நாம் இருவர் நமக்கு இருவர் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க, நான் பார்த்துருக்கேன். இப்போது தலைகீழ மாறி போச்சு, இப்போ அது எங்கேயுமே இல்லை, அதுக்கு வேலையே இல்லை. ஏன்னா ஒரு குழந்தை பார்த்துக்கிறதுக்கே லட்சக்கணக்கில் செலவு பண்ணுறாங்க. அதுவும் 2-3 அட்டம்ப்ட், ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட் ஃபெயிலர், செகண்ட் அட்டம்ப்ட் ஃபெயிலர், தேர்ட் அட்டம்ப்ட் ஃபெயிலர். ஒரு அட்டம்ப்ட்டுக்கும் 5 லட்சம் 6 லட்சம் செலவு பண்ணிட்டு 3வது அட்டம்ப்ட் தான் சக்ஸஸ் ஆச்சு சொல்கிறாங்க. அப்போ நம்ம எப்படி போயிட்டுருக்கோம்? தப்பாக போயிட்டுருக்கோம். ஸோ அந்த தவறுகளை நம்ம சரி பண்ணால் வழிய நம்ம வந்து நோய்கள் வந்து விடுபட முடியாது. ஸோ ஃபஸ்ட்டு நம்பர் 1 நோட் பண்ணிக்கோங்க. யாராக இருந்தாலும், அது முக்கியமாக பெண்கள், மேக்ஸிமம் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் படுக்கணும், எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ காலைல எழணும். ஸோ நம்பர் 1 நோட் பண்ணிக்கோங்க, காலைல ஏர்லி மார்னிங் சீக்கிரம் எழணும். ரைட். நம்பர் 2,
இந்த மென்சஸ் ப்ளீடிங் ஓவர் ப்ளீடிங் போகுது, கண்ட்ரோலே பண்ண முடியல, நிறைய போயிட்டு இருக்கோம்னா உடனே அவங்க ஆலோபதியில் சொல்கிறது கட் பண்ணி தூக்கி போட்டுருங்க, அவ்வளோதான். இன்னும் நைட்டில் 9 மணிக்கெலாம் படுத்து பாருங்கள். நைட்டில் பிஃபோர் 9 மேக்ஸிமம் 9க்கெல்லாம் படுத்தணும், பெட்டில் படுத்து போயிடணும். 9 மணிக்கு படுத்து திருப்பி எழக்கூடாது. பட் என்னுடைய குரு சொன்னார் திருப்பி கூட எழலாம்னாரு. பட் அதை விட எழாமல் இருக்கிறது தான் பெஸ்ட்டு. நைட் 9 தான் போய் படுத்தணும். தூக்கம் வருதோ வரலையோ அது வேறு மேட்ரு. தூக்கம் வருகிறதோ தூக்கம் வரலையோ அது மேட்ரு. நீங்கள் சும்மா படுத்துட்டா இருக்கணும். பட் அங்கே படுத்துன்னு மொபைல் பார்த்துக்கக்கூடாது, இது சுண்ணாம்பு தேய்ச்சி நிற்கக்கூடாது. நோ, மொபைல் தான் கிட்டத்தட்ட 6 அடிக்கு 10 அடிக்கு தள்ளி வச்சிடணும். மினிமம் 6 feet. நீங்கள் இருக்கிற இடத்துல 6 அடி தள்ளி வச்சிடணும். மொபைலை கிட்ட இருக்கக்கூடாது. கம்முன்னு அமைதியாக படுத்தணும். கிறிஸ்டல் மெடிடேஷன் பண்ணுங்க, கிறிஸ்டல் யோகா பண்ணுங்க. நோ, அதுவும் தெரியலையா, சரி விட்டுடுங்க, கம்முன்னு படுங்க, அமைதியாக படுங்க. 9க்கெல்லாம் படுக்க போயிடுங்க. நான் சொல்கிறது கரெக்டாக ஃபாலோ பண்ணி பாருங்க. விதவுட் மெடிசன் இல்லை வித்து மெடிசன்னா நீங்கள் எப்படி ஃபாலோ பண்ணீங்க அதை பொறுத்து. இல்லைன்னா குறைந்த அளவு மெடிசன் வச்சுக்கலாம். குறைந்த அளவு மெடிசன் வச்சுக்கலாம். குறைந்த அளவு மெடிசன் மீன்ஸ் நாட் அலோபதி மெடிசன்ஸ். நம்ம சாப்பாட்டில் நம்ம மிஸ் பண்ணிட்ட உணவுகள் தான் மருந்துகள்னு சொல்லி கொடுக்கணும். நம்ம சாப்பாட்டில் நம்ம ட்ரெடிஷனில் நம்ம என்ன மிஸ் பண்ணிட்டோமோ அதை நம்ம மருந்துகள்னு சொல்லி கொடுக்கணும். அவ்வளோதான். மருந்துகள் அப்படின்னா எங்கேயோ ஆகாயத்தான் குறிக்கல, நம்ம இயற்கையான மூலிகைகள் தான். இந்த மருந்துகளே தேவையில்லாத அளவுக்கு அப்படி தேவைன்னா ரொம்ப குறைச்சி எடுத்துக்கலாம். ஸோ அப்போ அது வேண்டாம், சர்ஜரி வேண்டாம், மருந்து. நைட்டில் 9 மணிக்கெல்லாம் படுத்து பாருங்க, தூங்குங்க. தூக்கம் வரனால தூக்கம் வரும். ஒன்ஸ் படுத்துட்டே திருப்பி எழக்கூடாது. அப்படி படுத்து பாருங்க, உங்களோட லைஃப்ல என்ன மாற்றம் வருதுன்னு பாருங்க. அவ்வளோ விஷயம் இருக்கு. நாட் ஒன்லி ஃபார் திஸ் டிசீஸ், நிறைய டிசீஸ். நான் இப்போ மாதவிடாய் தொடர்பான பேசும்போது அதை பற்றி பேசுகிறோம். பட் இது எல்லா நோய்களுக்குமே பொருந்தும் சார். அவங்களுக்கு மட்டும்தான் இல்லை, எல்லாருக்குமே நைட் 9 மணிலாம் படுக்கணும். பட் இது பாசிபிளா சார்? பாசிபிளாக நடைமுறை சாத்தியமே இல்லை சார். அப்படியெல்லாம் கிடையாது, அப்படிலாம் கிடையாது. பண்ணால் ஃபாலோ பண்ண முடியும். நம்ம மனசு நம்ம ஆரோக்கியமாக இருக்கணும், நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னா நம்ம பட்டு தான் ஆகணும். அப்போ 7 மணிக்கெலாம் சாப்பிடணும். 7 மணிக்கெலாம் சாப்பிடணும், அல்லது 8க்குள்ளேயே முடிக்கணும். சாப்பாட்டுக்கும் படுக்கிறதுக்கும் 1 hour கேப் இருக்கும். மினிமம் 1 hour கேப். 7க்கெல்லாம் சாப்பிட்டா 9 மணிக்கு படுக்கிறீங்க 2 hours. 8க்கெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா 9 மணிக்கு படுக்கிறீங்க 1 hour. மினிமம் 1 hour கேப். அதை முடிச்சிட்ட பிறகு படுக்கணும். தூக்கம் வரலன்னா கூட படுங்க, அது கண்ட்ரோலுக்கு வந்துடும். சரியா? அடுத்தது சாப்பாடு. சாப்பாடு விஷயத்துல நீங்க கரெக்ஷன் பண்ணாம இன்னைக்கு இருக்கிற எந்த நோய்களையும் குணப்படுத்த முடியாது. இதை மெயினா புரிஞ்சுக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம், புரிஞ்சுங்க. நான் இப்போ திரும்ப சொல்றேன், மாதவிடாய் தொடர்பான கேள்விகளும் சேர்த்து அதுக்கும் ஆன்சர் பண்ண மாதிரி சொல்றோம். பட் எல்லா நோய்களுக்குமே பொருள். அது எந்த நோயா இருந்தாலும் சரி, ஆண்கள், பெண்கள், குழந்தைகள், முதியோர்கள், எந்த நோயா இருந்தாலும் சரி, எல்லாமே ஸ்டாண்டர்ட் ரூல். இது எப்படி 2-3 நாள் போகும்னு நினைக்கிறேன், இன்னையோட முடியாது. பட் சொல்றதெல்லாம் அப்படி கரெக்டாக நோட் பண்ணுங்க. எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்றேன், கம்ப்ளீட்டாக ஆன்சர் பண்றேன். நீங்க டோட்டலாக வெளியே வந்துடணும். மென்சஸ் அப்படின்றது அது எப்படி இருக்கணும்னா நார்மல் ப்ராசஸாக இருக்கணும். நார்மல் ப்ராசஸ், சாதாரணமாக இருக்கிற மாதிரி இருக்கணும். நீங்கள் மென்சஸ் ஆகியிருக்கிறீங்க, மாதவிடாயில் இருக்கிறீங்க அப்படின்றது யாருக்கும் தெரியக்கூடாது. நீங்களா சொன்னாதான் தெரியணும். அப்படி இருக்க முடியும், இருக்க வைக்கலாம். நீங்கள் சொல்றதை ஃபாலோ பண்ணால் போதும். இந்த ப்ரீ மேன்சுரல் சிம்டம்ஸு, மேன்சுரல் சிம்டம்ஸு, போஸ்ட் மேன்சுரல் சிம்டம்ஸு இதெல்லாம் தேவையில்லை. மாதவிடாய்க்கு முன்னாடி பிரச்சனைகள், மாதவிடாயின் போது பிரச்சனைகள், மாதவிடாய் முடிஞ்ச பிறகு பிரச்சனைகள், இது 3மே இருக்கு. இது வரும் நோயாக கொண்டுட்டாங்க. மெனோபாஸ் ஒரு நோயாக கொண்டுட்டாங்க. மெனோபாஸ் நோயே கிடையாது. ரெகுலராக ரொட்டீனாக ப்ராசஸ் நடக்குது. அந்த ப்ராசஸ் நிற்குது. இதுக்கு மேலே நீங்கள் குழந்தை பெற்றுக்க வேண்டாம், இதுக்கு மேலே உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு இறைவன் அந்த கருமுட்டையை ப்ரொடக்ஷனை ஸ்டாப் பண்ணுறாரு. அவ்வளோ நேச்சுரல் ப்ராசஸ். அது நேச்சுரல் ப்ராசஸ். இது வரணும் அப்படிங்கும் போது முதல்ல பாடியில் அந்த மாதிரி ஒரு சிஸ்டத்தை கிரியேட் பண்ணுறாரு. நம்ம ஏஜ் அட்டன் பண்ணுறோம்னு சொல்கிறோம். குழந்தைக்கு ஏஜ் அட்டன் பண்ணிடுச்சு அப்படின்ற மெனோபாஸ் முடிக்க போகுதுன்றது. 2மே நேச்சுரல் ப்ராசஸ். இங்கே வலியாக இருக்கும், அப்படி இருக்கும், இப்படி இருக்கும், அதுதான் கிடையாது. ஈவன் மென்சஸ் ஆரம்பிக்கும் போது கூட முதல்ல ஏஜ் அட்டன் பண்ணும்போது கூட இப்போ எப்படி கொண்டுட்டாங்க, அப்படி வலிக்கும், இப்படி வலிக்கும், அப்படி இருக்கும், இப்படி இருக்கும், அப்படி இருக்கும். எப்போ? ஏஜ் அட்டன் பண்ணுறதுக்கு 3 மாதம் முன்னாடியே. ஏஜ் அட்டன் பண்ணுறதுக்கு 3 மாதம் முன்னாடியே இப்படி இருக்கும், அப்படி இருக்கும், பில்டப் எல்லாம் பண்ணி விட்டுறாங்க. இவங்களும் சஃபர் ஆகிட்டு இருக்கிறாங்க. அப்படிலாம் கிடையாது. நேச்சுரலாக இருக்கும். அந்த குழந்தை அம்மா இந்த மாதிரி பிளட் வந்ததுமா அப்படின்னு அது சொல்லும். நேச்சுரலாக சொல்லும். சொல்ல வைக்கலாம், சொல்ல முடியும். ஆனால் இப்போ அப்படி இல்லை. அதுக்கு முன்னாடியே இந்த வயிறு வலிக்குது, இங்கே வலிக்குது, அங்கே வலிக்குது, ஸ்கூலில் போனால் அங்கே வலிக்குது, இங்கே வலிக்குது, ஸ்கூலில் அழுதுகிட்டே வரும் குழந்தைங்க. இப்படியே ஒரு 3-4 மாதம் ஓட்டுவாங்க. அப்புறம் 3 to 4 months, 6 months கூட ஓடுது. அப்புறம் ஏஜ் அட்டன் பண்ணாங்க குழந்தை. எப்படி அட்டன் பண்ணால் 6ஆம் கிளாஸ் படிக்கும்போது ஏஜ் அட்டன் பண்ணிட்டோம். 6ஆம் கிளாஸ் 7ஆம் கிளாஸ் படிக்கும்போது. ரீசெண்டாக லாஸ்ட் இயர் ஒரு குழந்தை 5ஆம் கிளாஸ் 5th படிக்குது, ஏஜ் அட்டன் பண்ணிடுச்சு.
ரொம்ப கொடுமையான விஷயம் இது, ரொம்ப கேவலமான விஷயம், ரொம்ப ரொம்ப கேவலமாக போயிட்டு இருக்கோம்னு அர்த்தம். படித்த முட்டாளுங்க, வடிகட்ட முட்டாளுங்க. நாம் 5ஆம் கிளாஸ் படிக்கும்போது எலிமெண்ட்ரி ஸ்கூலில் படிக்கிற அந்த குழந்தை ஏஜ் அட்டன் பண்ணிச்சின்னு சொல்கிறாங்க. ரொம்ப வெக்கமா, எனக்கு வெக்கமா இருக்கு, உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல, எனக்கு ரொம்ப கேவலமா இருக்கு. மனுஷ சமுதாயம் இவ்வளோ கேவலமாக போயிட்டு இருக்கா? படித்தேன், அறிவாளி, புத்திசாலி, நான் செவ்வாய்க்கு ராக்கெட் விட்டுறேன், நான் ஏனுக்கு ராக்கெட் விட்டுறேன், நான் சூரியனில் போய் தண்ணி பார்க்க போகிறேன்னு போகிறேன், அவ்வளோ அட்வான்ஸாக போயிட்டு பேசிக்காக கையில் கோட்டை விட்டுட்டேன். பேசிக்காக கோட்டை விட்டுட்டேன். ஏஜ் அட்டன் பண்ணுறது அப்படின்றது குறைஞ்சபட்சம் 13-14 வயசு தான் ஆகணும். 13-14 வயசுல தான், 13 or 14 தான். அப்போ எவ்வளோக்கு கூட சீக்கிரமாக ஏஜ் அட்டன் பண்ணாங்களோ அவ்வளோக்கு கூட ஹெல்த் அடி வாங்கும். எவ்வளோ கூட சீக்கிரம் ஏஜ் அட்டன் பண்ணுறாங்களோ அவ்வளோ கூட ஹெல்த் அடி வாங்கும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது யாருமே சொல்ல மாட்டேன்றாங்க, இதுதான் உண்மை. அப்போ எங்கே தப்பு பண்ணுறோன்னு சொல்கிறோம், அதை நம்ம சொல்லிக் கொடுக்குறோம். எங்கே தப்பு பண்ணுறீங்கன்னு சொல்லிக் கொடுக்குறோம். நார்மல் ஏஜ் என்னன்னா ஒரு 14-15, இந்த 13 கூட எடுத்துக்கலாம். 13 13, 14, 12 அந்த ஏஜில் ஏஜ் அட்டன் பண்ணாலும் நார்மல். 15 வயசுக்கு மேலே தள்ளி போகிறாங்க அப்படின்னாலும் உள்ள ப்ராப்ளம்னு அர்த்தம். 15 வயசுக்கு மேலே தள்ளி போகுதுனாலும் உள்ள ப்ராப்ளம் அர்த்தம். அதுக்கு முன்னாடி ஏஜ் அட்டன் பண்ணாலும் ப்ராப்ளம் அர்த்தம். பட் இதுதான் நடக்குது. அது மாதிரி மெனோபாஸ் ஸ்டேஜ் வந்து இப்போ வந்து 30-35 வயசில் நின்றுடுது அப்படின்றாங்க. 40-45 வயசில் நிற்குது. ஆக்சுவலாக மெனோபாஸ்ன்றது ஒரு 45-50 வருஷத்துக்கு போகலாம், தப்பு இல்லை. 50 வரைக்கும் கூட போகலாம், 50 வரைக்கும் கூட போகலாம், ஒன்றும் தப்பே கிடையாது. ஆனால் 30-35 வயசு ஆச்சுன்னா மெனோபாஸ் ஆரம்பிச்சுக்கிறாங்க. பேப்பரில் அட்வர்டைஸ்மெண்ட், கோடிக்கணக்கில் பணம் செலவு பண்ணி அட்வர்டைஸ்மெண்ட் வேறு. இப்படியா எங்கிட்ட வந்துடுங்க, அப்படியா எங்கிட்ட வந்துடுங்க, நாங்கள் பார்த்துக்குறோம். என்ன பார்க்குறோம்? ஒன்றும் பார்க்குறது இல்லை. அதுக்கு ஒரு நோயாக கிரியேட் பண்ணி அதுக்கு மருந்தை கொடுத்து அது ஒரு சர்ஜரி கொண்டு போய் அது விட்டுறாங்க. மெனோபாஸ் நார்மலாக நிற்கும். ஓவர் ப்ளீடிங் போய் தான் நிற்கும், வலி வந்து தான் நிற்கும், இப்படி கஷ்டம் கொடுத்து தான் நிற்கும். அப்படிலாம் கிடையவே கிடையாது. சாதாரணமாக கேஷுவலாக போகும், பிள்ளைங்க அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு மேட்ரு, சிம்பிள். சாதாரணமாக போகும், அவ்வளோதான். அடுத்த மாதம் வராது, அடுத்த மாதம் நல்லது, அவ்வளோதான், சிம்பிள். இதான் மெனோபாஸ். ஆனால் இன்னைக்கு எப்படி கொண்டு வந்துட்டாங்க? அது ஒரு பெரிய ப்ராசஸ், ஒரு நோயாக கொண்டு வந்துட்டாங்க. மெனோபாஸ் ஸ்டேஜா 35 வயசுலேருந்து மிரட்டுற மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட் பேப்பரில். அதையும் நம்ம படித்தவங்க எல்லாம் படித்து பார்த்து மிரண்டுன்னு கிடக்குறோம். தப்பு. நார்மலாக இருக்கும். குழந்தை பிறகு தான் அப்படி தான். இந்த சீரியலையும் சினிமாலையும் தப்பாக காட்டி அது பெரிய கொடுமை, பெரிய கஷ்டம். ரொம்ப ஈஸியான ப்ராசஸ். பேர் சுகப்பிரசவம். நல்ல பேரை பாருங்க, பேர் எப்படி வச்சிருக்காங்க. சுகப்பிரசவம். பிரசவம்னா சுகமாக இருக்கும். அது நீங்களாம் நினைக்கிற மாதிரி பெயின் கஷ்டம், இந்த வலி தாங்க முடியாததுக்காக சிசேரியன் பண்ணிக்கிறாங்க நிறைய பேர். பல வகுப்பில் நான் சொல்லியிருக்கேன், பல வீடியோஸும் சொல்லியிருக்கேன். சுகப்பிரசவம். அந்த சுகப்பிரசவத்தை கஷ்டப்பிரசவமாக நாம் மாற்றிக்கிறோம். நம்ம கஷ்டமாக மாற்றிக்கிட்டு அதுக்கு பேர் வந்து நம்ம சுகப்பிரசவம் சொல்லிட்டு கஷ்டப்பிரசவம் பண்ணிட்டு இருக்கிறோம். அது வந்து சிசேரியன் பண்ணுறோம், கை வரல கால் வரல, சிசேரியன். பெரிய உயிர் வேணுமா சின்ன உயிர் வேணுமான்னு கேள்வி கேட்பாங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க அந்த டைமில்? நாங்கள் பெரிய உயிர் கூட காப்பாற்றிக்கலாங்க, சின்ன உயிர் போனால் போட்டோம், பெரிய உயிர் இருந்தால் இன்னொரு பெற்றுக்கோனாங்க. சரி ஓகேன்னு இருங்க, கையெழுத்து போட்டு கொடுத்தீங்க, அவங்களுக்கு பெரிய உயிர் மட்டும் சின்ன உயிரை விட்டுறாங்க. அப்படிலாம் கிடையாது. பெரிய உயிரும் தான் வேணும், சின்ன உயிர் தான், ரெண்டுமே தான் வேணும். அந்த யாருக்கு என்ன கேட்பாங்க? ரொம்ப சீரியஸாக உள்ள அட்மிட் பண்ணியிருக்கிறாங்க. வெளியே வந்து அந்த ரமணா பாட்டில் போகிற மாதிரி பில்டப் எல்லாம் பண்ணுவாங்க. பண்ணிவிட்டு உங்களுக்கு பெரிய உயிர் வேணுமா சின்ன உயிர் வேணுமா கையெழுத்து போடுங்க. நாங்கள் என்ன சொல்லுவீங்க? ஏதோ ஒன்று கொடுக்குற காசு, கேட்குற காசு கொடுக்குறேன்னு கையெழுத்து போட்டுருவீங்க. அதான் நடக்குதுங்க. 9 குழந்தை 10 குழந்தை 12 குழந்தை தான் சரஸாக தான் பார்த்துக்கிட்டாங்க. ரொம்ப வேணாம், ஒரு 2 போன ஜென்ரேஷன் 3 ஜென்ரேஷன் எடுத்துக்கோங்க. ஒரு குழந்தை பத்துக்கே தவம் கிடக்குறாங்க ஹாஸ்பிட்டல் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு. எப்படி போயிட்டுருக்கும்? தப்பாக போயிட்டுருக்கும். ஸோ பிரசவம்ன்றதும் ரொம்ப நார்மல், கேஷுவலாக இருக்கலாம். மெனோபாஸ்ன்றது ரொம்ப நார்மல், கேஷுவலாக இருக்கலாம். ஏஜ் அட்டன் பண்ணுறதும் நார்மல், கேஷுவலாக இருக்கலாம். ஒரு மாதவிடாயும் வந்து கேஷுவலாக இருக்கலாம். கொஞ்சம் டயர்டு இருக்கும், ஏன்னா பாடியிலேருந்து பிளட்டு வெளில போனால் கொஞ்சம் டயர்டு இருக்கும். அது கொஞ்சம் டயர்டு அவ்வளோதான். அது வந்து பெரிய நோயே கிடையாது. அது கூட சில விஷயங்களை ஃபாலோ பண்ணால் அது கூட இருக்காது. நம்ம டாக்டர் இளங்கோ ஆயுஷ் ஹாஸ்பிட்டலில் சொல்லி கொடுத்த டெக்னிக்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா அந்த டயர்ட்னஸ் கூட இருக்காது. அந்த கொஞ்சம் டயர்டு சொல்ல பார்த்தீங்களா, அது ஒரு 5% டயர்டு இருக்கும் சார். சில விஷயங்கள் நம்ம சொல்லிக் கொடுக்குறத ஃபாலோ பண்ணி அந்த டயர்டு கூட கேஷுவலாக இருப்பீங்க. ஆனால் தப்பாக பண்ணிகிட்ருக்கோம். அந்த தப்பெல்லாம் என்னன்னு சொல்கிறோம், இனிமேலுக்காக ரெக்கவர் பண்ணிக்கோங்க. சரியா? நம்பர் 1, காலைல எழணும்னு சொல்லிக்கோ, நைட்டில் சீக்கிரம் படுக்கும். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நைட்டில் சீக்கிரம் படுக்க 9 மணிக்கெலாம் படுக்க ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி சாப்பாட்டில் வந்து எந்த மாற்றமும் பண்ணாமல் உடம்புல எந்த நோயுமே குணப்படுத்த முடியாது. நாட் ஒன்லி இந்த ப்ராப்ளம் இல்லை, எந்த நோயும் குணப்படுத்த முடியாது. ஏன்னா சாப்பாடு
பாய்சனாக்க மாற்றிட்டு இருக்கோம், சிஸ்டமே டோட்டலாக கிராஸ் பண்ணிட்டோம். ஸோ அதைக்கும் யாரும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது கிடையாது, அதை நம்ம சொல்லி கொடுப்போம். சாப்பாடு அப்படின்றது வந்து நம்பர் 1 நல்லா நோட் பண்ணிக்கோங்க, 3 வேளை மட்டும்தான் சாப்பிடணும். 3 வேளையை தவிர வேற எந்த சாப்பாடு உள்ள போகக்கூடாது. இதுக்கும் அதுக்கு என்ன சார் சம்பந்தம்? அதை பற்றி பேசினா 10 கிளாஸ் போகும். இப்போதைக்கு கேட்டுங்க, ஃபியூச்சர் டைம் இருந்தால் நாங்கள் சொல்லுவோம். சரியா? ஒரு நாளைக்கு 3 வேளை மட்டும்தான் சாப்பிடணும். 3 வேளை தவிர இன்னொரு வேலை எக்ஸ்ட்ரா போகவே கூடாது, என்ன காரணத்தை கொண்டும். அதே மாதிரி ஒரு வேளை சாப்பிட்றதுக்கும் அடுத்த வேலை சாப்பிட்றதுக்கும் மத்தியில் மினிமம் 3.5 hours to 4 hours கேப் இருக்கும் சார். ஒரு வேளை சாப்பாட்டுக்கும் அடுத்த வேலை சாப்பாட்டுக்கும் மத்தியில் 3.5 hours, 3.5 மணி நேரம் அல்லது 4 மணி நேரம் இந்த கேப் இருக்கணும் கண்டிப்பாக. இந்த கேப் இல்லாமல் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா இதுவும் மென்சஸ் ப்ராப்ளம் கிரியேட் பண்ணும். ஏன் இதை சுருக்கமாக சொல்கிறேன் அப்படின்னா, இதுக்கு விளக்கம் எடுத்தோன்னா இது ஒரு பாயிண்ட்டுக்குமே போயிட்டுருக்கும், ஒரு 10 கிளாஸ் போகும். அப்போ இதை பற்றி முடிக்கிறதுக்கே 6 மாதம் ஆகும். ஸோ அதனால் சொல்கிறேன், இப்போதைக்கு நோட் பண்ணிங்க, அதை ஃபாலோ பண்ணுங்கள். பின்னாடி ஃபியூச்சர் டைம் கிடைக்கும் போது உங்களுக்கு அதெல்லாம் விளக்கி ஒன்றுன்னு சொல்கிறேன். ஸோ 3 வேளை தான் சாப்பாடு, மதியம் எதுவும் சாப்பிடக்கூடாது. அப்போது ஒரு வேளை சாப்பிட்றீங்க, காலையில் சாப்பிட்றீங்க டிஃபனு, மதியானம் லஞ்ச் சாப்பிட்றீங்க, மதியம் 2 பஜ்ஜி சாப்பிட்றீங்கன்னா கொலாப்ஸ் ஆகிடும். சாலிட் ஃபுட் எது எடுத்தாலும் அது ஒரு உணவாக கருதப்படும். அது உணவாக கருதப்படும். சிஸ்டம் அப்படி தான் கருதும். இது எப்படி கருதும் என்னன்னு எனக்கு என்னுடைய குரு கண்ணயோகி தான் முதல்ல சொல்லி கொடுத்தார். எனக்கு ஏன் வந்து அந்த 3 மணி நேரம் கேப் விடணும், அந்த 3 மணி நேரம் இட் வில் வேரி ஃப்ரம் பர்சன் டு பர்சன். 3:30 to 4 வரைக்கும் டைம் ஆகும். இந்த 4 மணி நேரத்துக்கு முன்னாடி நம்ம உள்ள சாப்பாடு போட்டால் பாடி சிஸ்டம் வந்து எப்படி நெகட்டிவாக ரிஃப்ளெக்ஸ் பண்ணுதுன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு 2 நாள் கிளாஸ் எடுத்து கற்றுக் கொடுத்தார். அதான் நம்ம சொல்கிறோம். எனக்கு முதல்ல இதை பற்றி சொல்லி கொடுத்து அவர் தான் சொல்லி கொடுத்தார், கண்ணயோகி தான் சொல்லி கொடுத்தார். ஸோ ஒரு தடவை 3 மணி நேரம் சாப்பிட்றோம், 3 மணி நேரம் கேப்பு, 4 hours ஆவரேஜாக வச்சுக்கோங்க. அதுக்கு மத்தியில் லிக்விட் ட்ரிங்க்ஸை தவிர, சப்போஸ் ஒரு பாலோ காஃபியோ ஜூஸோ டீயோ இந்த மாதிரி ஏதாவது லிக்விடாக சாப்பிட்றத தவிர அது மட்டும் வேணால் அலோவ் பண்ணிக்கலாம். மோர் சாப்பிட்றோம் அலோவ் பண்ணிக்கலாம். பட் சாலிடாக வந்து நீங்கள் ஒரு 2 பஜ்ஜி சாப்பிட்றீங்க, இல்லை 2 வடை சாப்பிட்றீங்க, இல்லை 2 பிஸ்கட் சாப்பிட்றீங்க, ஸ்நாக்ஸ் டைமில் மதியில் கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னால் தட் இஸ் கன்சிடர்ட் ஆஸ் ஃபுட். இது என்ன பண்ணும், ஏற்கனவே சாப்பிட்டுக்கிற சாப்பாடை கட் பண்ணி விட்டுரும், இந்த புதுசாக டைஜஷனுக்கு வந்துடும், அதை விட்டுடும். இது அப்படியே செடிமெண்ட்டாக நிற்கும், அன்டைஜஸ்டட் செடிமெண்ட்டாக நிற்கும், முழுவதுமாக ஜீரணமாக்கப்படாத ஒரு கழிவு பொருளாக உள்ள நின்றுடாது. அடுத்தது மதியானம் லஞ்சுக்கு வருவீங்க, 4 hours கேப் இருக்காது. அந்த மதியானம் 4 hours கேப்பில் நீங்கள் லஞ்சு போடும்போது இப்போ மதியில் சாப்பிட்டீங்க இல்லையா, இதை அன்டைஜஸ்டட் செடிமெண்ட்டாக விட்டுடும். ஓகேவா? முடிஞ்சு போச்சு, செடிமெண்ட்டாக நிற்கிதா? ஓகே. அடுத்தது மதியானம் லஞ்சு முடிச்சிடுங்க. அப்புறம் ஈவினிங் வந்து ஒரு 4-4:30 மணி மாதிரியோ இல்லை 3 மணி மாதிரி ஏதோ ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிடுங்க, வடையோ பஜ்ஜியோ போண்டாவோ இல்லை சமோசாவோ ஏதாவது ஒன்று சாப்பிடுங்க. அப்போ என்னாகும், மதியானம் லஞ்சு சாப்பிட்டீங்க இல்லையா, அந்த லஞ்சை வந்து அன்டைஜஸ்ட் செடிமெண்ட்டை அப்படியே விட்டுடும். அப்போ இது மட்டும்தான் அடுத்தது இதை சாப்பிட ஆரம்பிக்கும். ஸோ அப்போ அடுத்தது என்ன, நைட்டு ஒரு ஏதாவது சாப்பிட்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த சாப்பாடு சாப்பிடும்போது இதை விட்டுடும். இப்படியே விட்டு போகுது. இதுதான் உங்களுடைய உடம்பில் நச்சுக்களாக மாறுகின்றன. இதுதான் உங்களுடைய உடம்புல நச்சுக்களாக மாறுகின்றன. நான் எக்ஸ்டர்னல் மட்டும் தான் பேசுவேன், இன்டர்னல் வேறு மேட்டர் இருக்கு, இன்டர்னல் விஷயம் வேறு இருக்கு, அதை பற்றி தனியாக பேசுவோம். இப்போ நான் எக்ஸ்டர்னல் மட்டும் பேசிட்டு இருக்கேன். ஏன்னா நம்ம எந்த ஒரு பிரச்சனைக்கும் எக்ஸ்டர்னலையும் பார்க்கணும், இன்டர்னலையும் பார்க்கணும், ரெண்டையுமே பார்க்கணும். அது ரொம்ப முக்கியமானது இன்டர்னல். ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் இன்டர்னல் கொடுக்கணும். ஏன்னா இன்டர்னல் கொடுத்தா தான் எக்ஸ்டர்னல் சரிப்பட்டு வரும். நம்ம எக்ஸ்டர்னலையும் சொல்லுவோம், இன்டர்னலையும் சொல்லுவோம். இப்போதைக்கு எக்ஸ்டர்னல் மட்டும் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கங்க. ஸோ இந்த சாப்பாடு அன்டைஜஸ்ட் செடிமெண்ட்டாக நிற்கிறது தான் அவரவர்களுடைய கர்மாவுக்கு தகுந்த மாதிரி, அவங்களுடைய ஜாதகத்துக்கு தகுந்த மாதிரி வெவ்வேறு நோய்களாக வருகின்றன. அவரவர் ஜாதகங்களுக்கு தகுந்த மாதிரி அவங்கவுங்களுடைய கர்ம வினைகளுக்கு பூர்வ ஜென்ம கர்மவினைக்கு தகுந்த மாதிரி வெவ்வேறு நோய்களாக வருகின்றன, இன்க்ளூடிங் திஸ் இந்த மாதோடைய பிரச்சனைகள், மென்சஸ் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ். ஸோ அந்த சாப்பாட்டில் ரொம்ப கவனமாக வச்சுக்கோ. அமிர்தமே கொடுத்தா கூட சாப்பிடாதீங்க, அமிர்தமே கொடுக்குறாங்கன்னா கூட சாப்பிடாதீங்க. நான் அப்படி தான் ஃபாலோ பண்ணுவேன். எதே கொடுத்தாங்க சார், சாமி பிரசாதம் சார், சாமி பிரசாதம்னா சரி கொடுங்க, நல்லது, வாங்கி வச்சு எப்போ சாப்பிடணும் அப்போ தான் சாப்பிடுங்க. ஸோ காலையில் போகிறோம், கோயிலில் பிரசாதம் கொடுக்குறாங்க, அதை அப்படியே வாங்கி வச்சுக்க, மதியானம் தான் சாப்பிடுங்க. இல்லை ஈவினிங் கொடுக்குறாங்க, அது நைட் சாப்பிடுங்க. கோயில் பிரசாதமாக இருந்தாலும் கூட அது உணவு தான். ஸோ சாப்பாடு டைம் மட்டும் மதியம் எதுவும் போகாத மாதிரி பார்த்துக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் எதுவும் சாப்பிட வேண்டாம். அப்படி சாப்பிட்டீங்கன்னா தண்ணி மட்டும்தான், பால் ஏதாவது தேவைக்காக ஏதாவது பசிந்து ஏதாவது சூழ்நிலைன்னா சாப்பிட்டுக்கு. சாலிட் ஃபுட் எதுவும் போடாது. ஒரு பிஸ்கட் போட்டிங்கன்னா கூட, இப்போ நிறைய பேர் தான் மேரி பிஸ்கட்டு மற்ற பிஸ்கட் அப்படி டிப் பண்ணி அப்படி சாப்பிட்றாங்களே, அது கூட உணவு தான்.
அதனுடைய ஃபார்முலா வந்து அதனுடைய அலாகிரதம் வந்து அப்படிதான், அது அப்படிதான் செய்யும். அதை போய் நம்ம இன்டர்வேட் பண்ண முடியாது, அந்த சிப்பை நம்மளால மாற்ற முடியாது. அது பிகாஸ் அந்த சிப்பு டிவைன் வந்து பிளான் பண்ணது. சாப்பாட்டை ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். இதை மெயின்டைன் பண்ணுங்க, உங்கள் ஹெல்த் எப்படி மாறுது பாருங்க, இன்க்ளூடிங் திஸ் அன்சல்ட் ப்ராப்ளம்ஸ். சாப்பாடு. அடுத்தது, சாப்பாடுன்றது வந்து எப்படி சாப்பிடணும்னு தெரியல. இப்போ பெரும்பாலும் நான்வெஜ் முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறோம். நான்வெஜ் முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணுங்க, வேண்டாம்னு சொல்கிறோம். சரி, அப்படியே நான்வெஜ் சாப்பிட்றாங்க. எப்படி சாப்பிடணும் அப்படின்னா, அப்பெல்லாம் வந்து குழம்பு வைப்பாங்க, சாதம் வைப்பாங்க, சாப்பிடுவாங்க. நான்வெஜ் சாப்பிட்றதே தப்பு. அப்படியே நான்வெஜ்ஜே சாப்பிட்றாங்க அப்படின்னா கூட சாதம் வைப்பாங்க, குழம்பு வைப்பாங்க, அது கோழிக்கறியாக இருக்கலாம், ஆட்டுக்கறியாக இருக்கலாம், போட்டு சாப்பிடுவாங்க, செஞ்சு சாப்பிடுவாங்க. நான் ஒரு தடவை எலிமெண்ட்ரி ஸ்கூலில் படிக்கும்போது தேர்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது என்னுடைய ஃப்ரெண்டு சையத் கௌசன் பேர், அவங்க வீட்டில் ஏதோ ஃபங்க்ஷனு, முஸ்லீம் ஃபேமிலி, அவங்க பேர் ஃபங்க்ஷனு, நீங்கள் வாயிலங்கோணும். சரி போனோம். போனால் ஃபங்க்ஷனில் ஏதோ பண்ணாங்க, என்ன ஃபங்க்ஷன் தெரியல, ஏதோ எனக்கு அப்போ தெரியல, சின்ன வயசு 3ஆம் கிளாஸ் படிக்கிறேன். ஏதோ ஃபங்க்ஷன் பண்ணால், ஃபங்க்ஷன் முடிச்ச பிறகு சாப்பாடு கொடுத்தாங்கன்னா எல்லாரும் வாங்க சாப்பிட்லான்னு. சாப்பிட்டாலாம் சாணிகைன்னு சொல்லுவாங்க, அங்கே தருமபுரியில் வந்து சாணிகைன்னு சொல்லுவாங்க, மற்ற ஊரில் எப்படி சொல்லுவாங்கன்னு தெரியல. மண்ணால் செஞ்ச ஒரு தட்டு, மண் தட்டு, கீழே போட்டால் உடஞ்சிடும். மண் தட்டு கீழே போட்டால் உடஞ்சிடும். எல்லா கையிலையும் அதை கொடுத்து அனுப்பிச்சுட்டாங்க. இப்போ எப்படி தட்டு கொடுக்குறாங்க எல்லாரும், அது மாதிரி மண்ணால் ஆன தட்டு, நல்லா இவ்வளோ பெரிய ரவுண்ட், அதில் சாதம், கறி, குழம்பு போட்டு கொடுத்தாங்க. அத்தனை பேருக்கும் சாப்பாடு. பார்த்தா மண் தட்டு. நான் அப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். ஏன்னா வீட்டில் மெட்டல் பிளேட்டை சாப்பிட்டு பழக்கம். அங்கே போனால் மண் தட்டு கொடுக்குறாங்க. மண் தட்டில் கிட்டத்தட்ட 100-200 பேர், எத்தனை பேருக்கும் அத்தனை தட்டு கொடுத்து வரிசையாக கொடுக்குறாங்க, சாப்பாடு போட்டு கொடுங்க, எல்லாம் சாப்பிட்றாங்க. மண் தட்டு. அப்புறம் சைட் கவுஸ் கிட்ட வந்தேன், ஏன்பா நான் வந்து சைவம் சாப்பிட்றாள், நான் இதெல்லாம் சாப்பிட மாட்டேனேன். அப்படியா, சரி இரு இளங்கோ, வேறு சாம்பார் வச்சு கொடுக்குறாங்க, அம்மா கிட்ட போட்டு. சரி, அவங்க அம்மாட்ட கூட்டு போய், அம்மா இளங்கோ சாப்பிட மாட்டேன் அப்படிமா, எனக்கு அம்மாவுக்கு கூட்டு போகிறேன்னு சொல்லி அம்மாட்ட கூட்டு போய் சொன்ன விடமா, இளங்கோ சாப்பிட மாட்டாடுமா, எனக்கு சைவம் கொடுக்கும். அவங்க சாம்பார் வச்சுருந்தாங்க. இப்போ என்ன மாதிரி பீப்புளுக்கு சாம்பார் வச்சுருங்க. சரிப்பா வாப்பான்னு சொல்லிட்டு சாதம் போட்டு சாம்பார் போட்டு கொடுத்தாங்க. சரிம்மான்னு சாப்பிட்டு வந்தேன். இது எதை ஞாபகப்படுத்துகிறது அப்படின்னா, ஆரோக்கியமான உணவு முறையை காட்டுது. அதாவது நல்லா நோட் பண்ணிக்காங்க, எங்கே தப்பு பண்ணுறோன்னு நல்லா நோட் பண்ணிக்காங்க. நான் 3ஆம் கிளாஸ் படிக்கும்போது சொன்ன ஞாபகம் இப்போ வருது. மண் தட்டு, கறி குழம்பு, ஏன்னா நான் சாம்பார் வாங்கி சாப்பிட்டேன், அது வேறு சமாச்சாரம். பட் மற்றவங்க சாப்பிட்றாங்களே கறி குழம்பு, சாதம், அதில் அவ்வளவா நெகட்டிவ் வராது. பட் இப்போ எங்கே போனாலும் பிரியாணி தான், எங்கே போனாலும் பிரியாணி தான். ஒரு 10 கடை பார்த்தோம்னா 9 கடை பிரியாணி தான். அது தட் இஸ் நான்வெஜ். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ வந்து பிரியாணி சாப்பிட்றீங்களோ, அது வெஜிடபிளாக இருக்கட்டும், நான்வெஜ்ஜாக இருக்கட்டும், வெஜிடபிளாக இருந்தாலும் சரி, நான்வெஜ்ஜாக இருந்தாலும், அது நான்வெஜ் 100% பிரியாணி தான் சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக மென்சஸ் ப்ராப்ளம் இருக்கும், சத்தியமாக இருக்கும். சேலஞ்ச் பண்ணி சொல்கிறேன், நீங்கள் நோட் பண்ணி பாருங்க. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ வந்து பிரியாணியே, நான்வெஜ் பிரியாணியே கன்சியூம் பண்ணுறீங்களோ, வெஜ் பிரியாணி கூட செகண்டு, அது கூட செகண்டு, நான்வெஜ் பிரியாணி எவ்வளோக்கு எவ்வளோ வந்து நிறைய ஒவ்வொரு ஹோட்டலில் ஒரு வேறமாக பேர் வச்சுருக்காங்க. எவ்வளவுக்கு எவ்வளவு நான்வெஜ் பிரியாணி நீங்க சாப்பிட்றீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு சத்தியமாக மென்சஸ் ப்ராப்ளம் உங்களுக்கு இருக்கும். நீங்க என்ன ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் சரியாகாது, புரிஞ்சுக்கோ. ஏன் அப்படின்னா, இது வந்து நம்ம உடம்புல வாயுன்ற ஒரு விஷயத்தை அதிகப்படுத்தும். இந்த வாயு தான் மென்சஸ் ப்ராப்ளத்தை கிரியேட் பண்றதுக்கு மேஜர் வில்லன். உடம்புல வாதம், பித்தம், கபம்னு சொல்லுவோம் இல்லையா? இந்த வாதம், பித்தம், கபம்ல இந்த வாதம் சொல்லுகின்ற வாயு தான் இந்த மென்சஸ் ப்ராப்ளம் வர்றதுக்கு மிக முக்கியமான காரணம் வாயு தான். அந்த வாயுவை நீங்க நான்வெஜ் பிரியாணி சாப்பிட்றீங்க இல்லையா, அந்த பிரியாணி கிரியேட் பண்ணும். இது உங்களுக்கு பிரச்சனையை கொடுக்கும். எத்தனை பேருக்கு தெரியும்? 10 பேருக்கு தெரியும்? தெரியாது. இப்போ யார் சொல்றேன்னு கேட்டுக்கோ. ரைட், ஓகே. இது பிரியாணி. சார் வெஜ் பிரியாணிக்கு வருவோம். சரி, வெஜ் பிரியாணி சாப்பிடலாம், எப்பயாவது ஒரு நாள் அக்கேஷனலாக, வாரத்துக்கு ஒரு தடவையோ 14 நாளுக்கு மாதத்துக்கு வரையும் சாப்பிடலாம், தப்பு கிடையாது. பட் இப்போ ஹோட்டலில் போனோம்னா ஃப்ரைட் ரைஸ்ன்னு வைக்கிறாங்க. ஃப்ரைட் ரைஸ் ஒன்று ஒட்டாது. ஆர்டரு பற்றி பார்த்தோம்னா கையில் அப்படியே எடுத்தால் ஒன்று ஒட்டாது, அப்படியே ரஃப்பாக இருக்கும், பிரிச்சுருக்கும். இதுதான் சாப்பிட்றாங்க இன்னைக்கு நிறைய பேர், அதான் சாப்பிட்றாங்க. இது ஆண்களுக்கு அவங்க தகுந்த நோயை கொடுக்கும், பெண்களுக்கு அவங்க தகுந்த, யார் சாப்பிட்றாங்களோ குழந்தைங்க அவங்களுக்கு தகுந்த மாதிரி ஆப்பு கரெக்டாக சொருகும். உங்கள் லெவலில் இறங்கி சொல்கிறேன், லோ லெவலில். இந்த வார்த்தைகள்லாம் லோ லெவல் வார்த்தை, தமிழில் கிடையாது, அது நம்மளா கிரியேட் பண்ணிக்கிட்டது. சொல்ல பிடிக்கிறனாலும் உங்களுக்கு புரியறதுக்காக அப்படி லோக்கல் லெவலில் இறங்கி சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஆப்புன்ற வேர்டு இதெல்லாம் வந்து லோக்கல் லெவல் நான் இறங்கி சொல்கிறோம், நீங்கள் புரிஞ்சுக்கணுன்றதுக்காக. எனக்கு இது பிடித்தம் இல்லை தான், இப்போ வேறு வழி இல்லை சொல்கிறோம். ஆப்புன்றது
ஏதோ ஒரு படத்தில் வரும் இல்லையா, ஆப்புன்றது வந்து சத்யராஜ் கவுண்டமணி காமெடியில் வரும். அது அங்கங்கே சொருக்கி வச்சிருப்பார், நாம தான் போய் உட்காந்துக்கிறோன்னு வார். அதனால அந்த வசனம் எழுதுறது நல்லா அருமையாக அனுபவிச்சு எழுதிக்கிறார். அருமையாக சத்யராஜ் கவுண்டமணி காமெடியாக இருந்தாலும் பின்னாடி எழுதுவதும் கரெக்டாக எழுதிக்கார். ஆப்புண்டு நாம யாரும் வந்து எல்லாம் சொருக்கிறதெல்லாம் கிடையாதுப்பா, எல்லாம் அங்கங்கே வச்சிருக்கிறாங்க, நம்ம தான் போய் சொருக்கிறோம்னார். அதுதான் அதுதான் உண்மை. அப்போ ஆப்புன்றது அங்கங்கே சொருக்கி வச்சுட்டு நான் போய் கரெக்டாக உட்காந்து ஏற்றிக்கிறோம். ஸோ நான்வெஜ் பிரியாணி சாப்பிட்றதுனால மென்சஸ் ப்ராப்ளம் ஜாஸ்தியாகும். நீங்கள் என்ன மருந்து கொடுத்தாலும் கண்ட்ரோலுக்கு வராது, கடைசியில் கொண்டு போய் சர்ஜரியில் தான் கொண்டு போய் விடும். ஸோ இப்படி வரும் வெஜ் பிரியாணி வரும். ஸோ வெஜ் பிரியாணி, ஃப்ரைட் ரைஸ் இதெல்லாம் சாப்பிடும்போது எவ்வளோ கூட வந்து ஒரு கொலைடலாக நான் கொலைடலாக இருக்கும், கொலைடல் ஃபார்மில் இல்லையோ நான் கொலைடலாக இருக்கோ அவ்வளோ கூட அது உங்கள் உடம்புல வாயுவை ஜாஸ்தி பண்ணி வாதத்தை அதிகப்படுத்தி மென்சஸ் ப்ராப்ளத்தை உருவாக்கும். மற்றவங்களுக்கு மற்ற நோய்களை உருவாக்கும். நான் இப்போ ரெண்டையுமே கமெண்ட் பண்ணி சொல்கிறேன். ஆண்களுக்கு டைஜஷன் சம்மந்தப்பட்ட பிரச்சனைலாம் உண்டாக்கும், ஹார்ட் அட்டாக் வரைக்கும் கொண்டு போய் விடாது. அது ஹார்ட் அட்டாக் வரைக்கும் கொண்டு போய் நிறைய தெரியாது, ஹார்ட் அட்டாக் வரைக்கும் கொண்டு போய் விடும். அப்புறம் ஸ்டண்ட் வைக்கணும் சார், ஆன்ஜியோ பண்ணணும் சார், பேஸ் மேக்கர் வைக்கணும் சார் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இதுக்கெல்லாம் காரணம் நீங்கள் வச்சுக்கிற அப்படின்னு தெரியாது. சரி, எப்பயாவது ஒரு தடவை சாப்பிடலாம், உங்களுக்கு ஆசை இருக்கா ரைட் வைப்ப சாப்பிடலாம். பட் அதே தான் தொழிலாக வச்சுக்கிறாங்க நிறைய பேர். போனால் ஃப்ரைட் ரைஸ் தான், இந்த ரைஸ் தான், அந்த ரைஸ் தான். எவ்வளோ கொலைடலாக இல்லாமல் நான் கொலைடலாக, அதாவது அந்த கொழப்பு இல்லாமல் கூழ்மத்தன்மை இல்லாமல் நீங்கள் சாப்பிட்றீங்களோ அவ்வளோ குறவு மென்சஸ் ப்ராப்ளமும் அதிகமாகும், மற்ற நோய்களும் அதிகமாகும். புரிஞ்சுக்கோ. எப்போ ஒரு வேற சாப்பிடலாம், தப்பு கிடையாது. பட் அது காம்பன்சேஷன் கொடுக்கணும் உடனே. அது சாப்பிட்டா என்ன பண்ணணும்னா காம்பன்சேஷனா மோரோ தயிரோ சாப்பிடணும் கூட. அது சாப்பிட்டோன்னா மோரோ தயிரோ கூட சாப்பிடணும். பட் அது இல்லை, அது இல்லை. அப்படியே சாப்பிட்டுட்டு கண்டதெல்லாம் கொடுப்பாங்க, அதெல்லாம் வாங்கி சாப்பிட்டு வந்துடுவாங்க. மோரோவர் இப்போ வந்து ரீசெண்டாக கொடுக்கும்போது இந்த கோக்கு இந்த மாதிரிலாம் கொடுக்குறாங்க. நான் சாப்பிட்டதில் பார்த்துருக்கேன். இந்த மாதிரி ஃப்ரைட் ரைஸ் எல்லாம் வைக்கும்போது இந்த மெக்டொனால்டு ஒரு தடவை போயிருந்தபோது நான் வேறு விஷயமா போயிருந்தேன், அவங்க ஆர்டர் பண்ணி சாப்பிட்டாங்க, நான் சாப்பிடல. அப்போது வந்து இந்த மாதிரி ஃப்ரைட் ரைஸ் எல்லாம் வச்சாங்க, கொக்கோ கொண்டு வந்து வைப்பாங்க. என்ன இதெல்லாம் சார், இதெல்லாம் இன்னும் காம்போ ஆஃபர்னு சொன்னாங்க. காம்போ ஆஃபர், இது வாங்கினா இதெல்லாம் சேர்த்து கொடுப்பாங்கண்ணா, காம்போ ஆஃபர்லாம். ஓ இப்படி ஒரு ஆஃபர் இருக்கா, ரைட் ஓகே பார்க்குறேன், அழகாக சாப்பிட்றாங்க. இப்போது இந்த வெஜிடபிள் பிரியாணி ஏற்கனவே வந்து சாரி நான்வெஜ்ஜே வச்சுக்கோங்க, அவங்க நான்வெஜ் தான் சாப்பிட்டாங்க, மெக்டானல்ட்ஸ் நான்வெஜ் தானே கிடைக்கும். நான்வெஜ் பிரியாணி அதை அந்த ஃப்ரைட் ரைஸு எல்லாம் அந்த குடும்பமே சாப்பிடுது, கூட எல்லாருக்கும் ஒரு சர்வர் வந்து வச்சுட்டு போகிறாரு, எல்லாரும் எடுத்து இதையும் குடிக்கிறாங்க. அதுவும் உள்ள பாடியில் போயிட்டு நெகட்டிவை கிரியேட் பண்ணி வாயுவை கிரியேட் பண்ணி உள்ள பிரச்சனை பண்ணுறது. அதுவும் இதுவும் ரெண்டு சேர்த்து பார்த்தது சூப்பர் காம்போ இல்லையா. இதுவும் உள்ள போய் பிரச்சனை பண்ணும், அது உள்ள போய் பிரச்சனை. இதெல்லாம் என்ன பண்ணும், போயிட்டு கரெக்டாக உள்ள உட்காந்துக்கும், மென்சஸ் டைமில் தூக்கி வேலை காட்டும். மென்சஸ் டைமில் கரெக்டாக அந்த டைமில் தூக்கி வேலை காட்டும். இதனால தான் உங்களுக்கு இதுன்னு உங்களுக்கு தெரியாது, புரியுதுங்களா? இதனால தான் உங்களுக்கு இந்த பிரச்சனை வந்திருக்கு உங்களுக்கு தெரியாது. ஆனால் இதுதான் பிரச்சனை. எந்த டாக்டர் இதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. ஓ போய் அப்படியா, இதோ மெடிசன் இதோ சாப்பிடு, அவ்வளோதான். என்ன ரூட் காஸ், எங்கே தப்பு பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறேன். அதை சொல்கிறேன், இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்க. மருந்துக்கே வேலை கிடையாது, சர்ஜரிக்கு வேலையே கிடையாது, மருந்துக்கே ஆஸ்பத்திரிக்கே போக வேண்டாம் நீங்கள். நான் அதான் சொல்கிறேன், கர்மாஜிலிங் ஃபாலோயர்ஸ் நான் திருப்பி திருப்பி சொல்கிற விஷயம்னா, ஒரு நாளும் போய் ஹாஸ்பிட்டல் சாகக்கூடாது, ஒரு நாளும் போயிட்டு ஐபியா இன்னர் பேஷண்ட்டாக உள்ள சேரக்கூடாது. அவுட்டர் பேஷண்ட்டாக கூட இருக்கலாம், அது கூட தேவையில்லை. ஓபியா கூட தேவையில்லை, அவுட்டர் பேஷண்ட்டாக கூட வேண்டாம், வந்துடணும். உள்ளவே போகக்கூடாது, பெட்டை போய் ஒரு நாள் படுக்கக்கூடாது, சர்ஜரி ஸ்கேன் இதுக்கெல்லாம் போகவே கூடாது. ஸோ சாப்பாட்டில் அப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, நான் தேர்ட் ஸ்டாண்ட் படிக்கும்போது ஒரு முஸ்லீம் ஃபேமிலி வீட்டில் என்ன கொடுத்தாங்க, தட் இஸ் த கரெக்ட் மெத்தட். இன்னைக்கு அந்த மெத்தட் இல்லை, எல்லாம் பிரியாணி தான், பிரியாணி பிரியாணி பிரியாணி. அவ்வளவும் நாமளே காசை கொடுத்து நாமளே விலைக்கு வாங்கிக்கிறோம் சனியனை. அவன் என்ன பண்ணுறேன், எப்பயாவது ஒரு சாப்பிட்டா சரி, எப்போ போனால் அதான் ஃப்ரைட் ரைஸ் தான், பிரச்சனை தான் வரும். அது கரெக்டாக போயிட்டு ஓவர் சிட்ரஸில் உட்காந்துக்கும், எண்டோமெட்ரியில் உட்காந்துக்கும், கரெக்டாக உங்களுக்கு அந்த டைமில் தூக்கி வேலையை காட்டும். மென்சஸ் ப்ராப்ளம்க்கு அது ஒரு முக்கியமான காரணம். ஏன்னா சாப்பாடு சாப்பிடும்போது அந்த ரொம்ப ஃப்ரை பண்ணியிருக்கிறது, ரொம்ப ட்ரையாக இருக்கிறது அப்படின்னா சாப்பிடுங்க, நல்லா ஒட்டணும், சாதம் ஒட்டணும், குழப்பாக இருக்கணும். அது எந்த சாப்பாடாக இருந்தாலும் அப்படி சாப்பிட்டீங்கன்னா உடம்பு அக்செப்ட் பண்ணிக்கும். அப்படி சாப்பிடாது ரிஜெக்ட் பண்ணிடும் பாடியில். அது மறுநாள் காலைல மோஷனாக வெளில வந்துடும், உங்களுக்கு தெரியாது. உள்ளே போய் என்ன ஒரு அந்த வாயுவை போய் எங்கெங்கெல்லாம் போய் அக்குமுலேட் பண்ண வச்சுட்டு அது வெளியே போயிருக்கு உங்களுக்கு தெரியாது. இது கூட பழி வாங்கும், கரெக்டாக அந்த மென்சஸ் டைம் பழி வாங்கும். ஸோ அந்த மாதிரி பண்ணாதீங்க, கொலைடலாக சாப்பிடுங்க. எப்பயாவது சாப்பிட்னா அக்கேஷனாக சாப்பிடுங்க, அப்போ சாப்பிட்டாலும்
கூட மோரோ தயிரோ உடனே சாப்பிட்டா கொஞ்சம் பேலன்ஸ் ஆகும் சார். அப்போ மோரோ தயிரை சாப்பிட சொல்லிட்டீங்க சார், அப்போ நான் காலைல மதியானம் 2 வேளையும் சாப்பிட்றேன் சார். அப்படி பண்ணக்கூடாது, தப்பு. நம்ம ஜாதகம் கொஞ்சம் இடம் கொடுத்தா போதும், அப்படியே பிடிச்சிக்குவாங்க. கொஞ்சம் கேப் கொடுத்தா போதும், அடி டாக்டர் சொல்லிட்டாருன்னு பிடிச்சிக்கோங்க. ஒரு சப்போர்ட் தவறி எப்பயாவது ஒரு தடவை சாப்பிட்றீங்க, ஒரு சந்தோஷம் சூழ்நிலை சாப்பிட்றீங்க, ரைட், ஓகே. கூட அடிஷ்னலாக மோரோ தயிரை சாப்பிட்டுடணும். மோரோ தயிரை சாப்பிட்டீங்கன்னா கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணிக்கும், கொஞ்சம் பாதிப்பை வந்து தடுக்கும். அதுக்காக நான் மோரோ தயிர் சாப்பிட்றேன் சார் கூட வச்சிங்கன்னா ஆர்டர் பண்ணி சாப்பிடக்கூடாது. ஸோ அவாய்ட் பண்ணிக்கோங்க. சாப்பிடுங்க, குழம்பு மாதிரி சாப்பிடுங்க. அன்னைக்கு வேண்டாம், அப்படி சாப்பிடணும்னா சாப்பிடுங்க. அடுத்தது சிக்கன். ரொம்ப பேர் பண்ணுற தப்பு தான். சிக்கனை எப்படி கொண்டு வந்துட்டாங்கன்னா, அப்போல்லாம் மட்டன் தான் சாப்பிடுவாங்க. சிக்கன் ரொம்ப ரேராக தான் இருக்கும், மட்டன் தான் சாப்பிடுவாங்க. நான்வெஜ்ஜே சாப்பிட்டு தான் ஆகணும் சார், வேறு வழியே இல்லை, என்னால் உயிரே வாழ முடியாது அப்படின்னு நினச்சாங்கன்னா மட்டன் மட்டும் வேணால் சாப்பிடுங்கன்னு சொல்லுவேன். அது கூட ஒரு சகதி சொன்னாங்க, அப்படி சொல்லாதீங்க டாக்டர். நான் அப்படி சொல்லலை, எனக்கு அதுக்கும் கிடையாது தான். இருந்தாலும் அப்படி என்னால் வாழ முடியாது இருக்கிறவங்களும் சில பேர் இருக்காங்க, அவங்களுக்காக சொல்கிறேன். பட் அவங்க இன்னும் கொஞ்சம் அடிபட்டு, இன்னும் கொஞ்சம் பல ஜென்மங்கள் அடிபட்டு அப்புறம் திரும்பி வருவாங்க. அப்புறம் திரும்பி வரும். ஒரு காலத்தில் அப்போ நீயே சாப்பிட்னா கூட சாப்பிட மாட்டாங்க. அது ஒன்றும் அடிபதை வாங்கணும், அது அடுவும் படணும், பக்குவப்பட்டு அடிபட்டு வந்த பிறகு அப்புறம் சாப்பிடுப்பான்னா கூட வேணாப்பா இது அப்படின்ட்டுவாங்க. அப்படி ஒரு ஸ்டேஜ் கடவுள் உருவாக்குவார். நம்ம அதுக்கு முன்னாடியே கொஞ்சம் அட்வான்ஸாக எல்லாம் விட்டுருங்கன்னு சொன்னால் கேட்க மாட்டாங்க. ஆனால் சரி சாப்பிட்னா சாப்பிடுங்கன்ட்டு. அப்படி சாப்பிட்டீங்கன்னா மட்டன் மட்டும் சாப்பிடுங்க. அந்த மட்டன்லையும் வெள்ளாட்டுக்கறி செம்மறியாட்டுக்கறின்னு இருக்குது. செம்மறியாட்டுக்கறி நிறைய பேர் கொடுக்குறாங்க. அது வெள்ளாட்டுக்கறியாக இருந்தால் வெள்ளாட்டுக்கறி மட்டும்தான் சாப்பிடும், செம்மறியாட்டுக்கறி சாப்பிடக்கூடாது. தயவு செய்து மென்சஸ் ப்ராப்ளம் இருக்குங்க, சிக்கனை டோட்டலாக அவாய்ட் பண்ணுறேன். சிக்கன் என்ன பண்ணும் அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க. திரும்ப சொல்கிறேன், யாருமே சொல்ல மாட்டாங்க, டாக்டர் ஹாஸ்பிட்டல் தான் சொல்லி கொடுக்குறோம். சிக்கன் நீங்கள் யார் சாப்பிட்டாலும் அவங்க உடம்புல என்ன நோய் இருக்கோ அதை தூக்கி விடும். சிக்கன் யார் சாப்பிட்டாலும் அவங்க உடம்புல என்ன நோய் இருக்கோ அது தூக்கி விடும். எது வரைக்கும் தெரியாது? உங்களுடைய கர்ம பலன் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிற வரைக்கும் தெரியாது. உங்கள் கர்ம பலன் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது, உங்கள் கர்மா ஸ்ட்ராங்காக இருக்கிற வரைக்கும், உங்களுடைய குட்கர்மா உங்கள் பேங்க்கில் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு அது பாடி சப்போர்ட் பண்ணும். அந்த குட்கர்மா கரைஞ்சி போச்சு, பேலன்ஸ் குறைஞ்சி போச்சுன்னும் போது பேட் கர்மா வேலை செய்ய ஆரம்பிக்கும் போது இதெல்லாம் வேலை காட்டும். திரும்பவும் சொல்கிறேன், உங்களுடைய குட்கர்மா நல்லா ஸ்ட்ராங்காக எவ்வளோ அதிகமாக வச்சுருக்கீங்களோ அது வரைக்கும் உங்களுக்கு தெரியாது. அந்த குட்கர்மா ஸ்டேஜில் கழிஞ்சிட்டு வரும்போது பேட் கர்மா வேலை செய்ய ஆரம்பிக்கும் போது அப்போ தெரியும் பாடியில் அந்த பிரச்சனைக்கு தெரியும். சிக்கன் முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணிடுங்க. அப்படியே சாப்பிட்டே ஆகணும் அப்படின்னு சொன்னால் உண்மையிலேயே அது நாட்டுக்கோழியாக இருந்தால் சாப்பிடலாம். உண்மையிலே நாட்டுக்கோழியாக இருந்தால் கன்ஃபார்மாக நாட்டுக்கோழி தான் தெரிஞ்சால் சாப்பிடலாம். தட்டு நீங்களாக பார்த்து சாப்பிட்டுக்கிறது தான். அது கூட நான் பர்மிஷன்லாம் கொடுக்கல, சாப்பிடுங்கன்னா சொல்லு, அதை அவாய்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். முடியல சார், என்னால் வாய் கட்ட முடியல சார், நாங்கள் பல ஜென்மம் கூட கஷ்டப்பட்டுக்கிறேன், பரவாயில்ல, கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, ஆனால் என் நாய்க்குக்காக சுவை கேட்குது சார் சாப்பிட்ணுன்னா நாட்டு கோழியாக இருந்தால் சாப்பிடும். இந்த ஒயிட் லெகான் இந்த மாதிரிலாம் வருது பார்த்தீங்களா, இப்போ ரீசெண்டாக ப்ரீட் பண்ணி கொடுக்குறாங்களே, இந்த மாதிரி கோழிகள் சாப்பிட்டா உடம்புல நோய்கள் வரும். யார் சாப்பிட்டாலும் அவங்களுக்கு தகுந்த மாதிரி நோய்கள் வரும், இன்க்ளூடிங் இந்த மாதவிடாய் பிரச்சனைகள். இவங்களுக்கு மட்டும் இல்லை, எல்லாத்தையும் கம்பைன் பண்ணியே சொல்கிறேன். நான் இவங்களே ஸ்பெசிஃபிக்காக அப்படி எழுத்துக்கிறேன். ஸோ நாட்டுக்கோழி அல்லாமல் மற்ற கோழி எதை சாப்பிட்டாலும் உங்களுக்கு நோய்கள் வரும், சத்தியமாக வரும். சேலஞ்ச் பண்ணி சொல்கிறேன், சத்தியமாக வரும். எப்போ வேலை காட்டுமோ அப்போ கரெக்டாக காட்டும். இப்போ நல்லா தானே சாப்பிட்றேன், டெய்லி சிக்கன் பிரியாணி சாப்பிட்றேன் சார், டெய்லி சாப்பிட்றேன் சார், எனக்கு ஒன்றும் ஆகாது. இப்போல்லாம் ஆகாது. உங்களுக்கு எப்போ ஆகணும்னு ஒரு டைம் இருக்கும், அது வரைக்கும் வெயிட் பண்ணும். ஏன்னா உங்கள்கிட்ட பக்கா செக்யூரிட்டி கூட இருக்கும்போது நீங்கள் யாரும் வந்து அடிக்க முடியாது. செக்யூரிட்டி கொஞ்சம் அவன் லீவ் போயிருக்கிறாரு, இன்னைக்கு அவர் தூங்கிட்டு இருக்கிறாரு, இங்கே செக்யூரிட்டி இல்லைன்னு போது அடிக்கலாம். ஐயா ரீசெண்டாக வந்து ஒரு போன வருஷம் இந்த ஆம்ஸ்டாங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரசியல் கட்சி தலைவரை வந்து கொலை பண்ணிட்டாங்க இல்லையா, பேப்பர்லாம் பார்த்துருப்பீங்க நீங்கள். அப்போது கொலை பண்ணவங்க பிளான் பண்ணியிருப்பாங்க போல இருக்கு. நான் சார் நியூஸ் பேப்பர் மேட்ச் சொல்கிறேன், கொலை பண்ணியிருப்பாங்க, பிளான் பண்ணியிருப்பாங்க எப்படி இப்படிலாம் பண்ணலான்ட்டு. அப்போ எப்போ பண்ணியிருக்காங்கன்னா, அவர் கூட எப்பயும் ஆளுங்க இருந்துகிட்டே இருப்பாங்க, அந்த டைமில் பண்ண முடியல. அவர் எப்போ வாக்கிங் போகிறாரோ, அவர் எப்போ வாக்கிங் போகும்போது கூட யாரும் இல்லை போல தனியாக கரெக்டாக நோட் பண்ணி வாக்கிங் போகிற டைமில் பார்த்து அவர் கொலை பண்ணிட்டாங்க. அதே மாதிரி தான் சில பிரபலமானவங்களை பார்த்துருக்கேன், நான் பேப்பரில் தான் பார்த்துருக்கேன். அவங்கள கொலை பண்ணால் வாக்கிங் போகும்போது கொலை பண்ணியிருக்காங்க. ஒரு 3-4 கொலை நான் பார்த்துருக்கேன், பேப்பரில் பார்த்துருக்கேன். ஏன்னா அவங்க மற்ற டைம்லலாம் யாராவது கூட இருந்துகிட்டே இருப்பாங்க, அதில் டக்குன்னு அடிக்க முடியாது, பண்ண முடியாது. எப்படா வாக்கிங் போவார்னு பார்த்துருக்கோம். ஏதோ ஒரு டிஎம்கே மினிஸ்டர் ஏடிஎம்கே மினிஸ்டர் கூட ஒரு 4-5 இயர்ஸ் பேக்கு ஒருத்தர் அப்படி தான் பண்ணாங்க. ஒரு நியூஸ் பேப்பர் பார்த்த கவர்மெண்ட் மினிஸ்டர், டிஎம்கே ஆர் ஏடிஎம்கே, ஏதோ மினிஸ்டர், டிஎம்கே மினிஸ்டர் கிருஷ்ணனா பேர், கிருஷ்ணன், எஸ், ஒரு மினிஸ்டர். அவர் அப்படி தான் வாக்கிங் போயிட்டு இருக்கும்போது ஒரு 7 இயர்ஸ்க்கு முன்னாடி ஏதோ பார்த்துக்கோங்க, பேப்பரில் பார்த்துக்கோங்க, கிருஷ்ணன் தான் நினைக்கிறேன், அவரை போட்டு கொலை பண்ணிட்டாங்க. ஏதோ ஒரு காரணம்.
ஸோ இப்போ எப்போ ஃப்ரீயாக இருக்கிறாங்களோ பார்த்து எப்போ இல்லையோ அப்போ வந்து அடிக்கிறாங்க இல்லையா, அதான் ஆம்ஸ்ட்ராங்கும் சரி இந்த கிருஷ்ணன் மினிஸ்டருக்கும் சரி. அந்த மாதிரி எப்போ உங்க உடம்புல குட் கர்மா குறையுது, பேட் கர்மா வேற செய்யாது. குட் கர்மா குறைஞ்சா அது வந்துடும், இது போனால் அது வந்துடும். எப்படி பகல் போனதும் இரவு வருது, இரவு போனதும் பகல் வருது, அதே மாதிரி குட் கர்மா கொஞ்சம் பேட் கர்மா வந்துடும், பேட் கர்மா கொஞ்சம் குட் கர்மா வந்துடும். ரெண்டும் மாறி மாறி வரும், ரெண்டுமே பகல் இரவு மாதிரி மாறி மாறி வரும். எப்போ குறையுதோ அப்போ காட்டும் வேலையை. அது வரைக்கும் டெம்பா இருக்குங்க, ரைட் ஓகே ரைட் ஓகே ரைட் இருக்கு. எப்போ வச்சு செய்யணுமோ கரெக்டாக செய்யும். ஆனால் தயவு செஞ்சு சிக்கனை அவாய்ட் பண்ணிடுங்க. சாப்பிட்டே ஆகணுன்றவங்க அவாய்ட் பண்ணிடுங்க. அப்படியே சாப்பிட்றீங்களோட இந்த மாடான அந்த ஒயிட் லெக்கான் இந்த மாதிரி இதெல்லாம் சாப்பிடாதீங்க. பட் அதை முக்கியமாக புரிஞ்சுக்கோங்க, எல்லா நோய்களுக்குமே இன்க்ளூடிங் திஸ் மென்சல் ப்ராப்ளம்ஸ். சரியா? அடுத்தது முட்டை. முட்டை வந்து நான்வெஜ்ஜா வெஜ்ஜா அது ஒரு பெரிய அவங்கவுங்க எகிட்டேரியன். எகிட்டேரியன்னா என்ன? முட்டை மட்டும் சாப்பிடுவாங்க சார் அவங்க வெஜிடேரியனும் இல்லை, நான் இது எகிட்டேரியன். நம்ம டேஸ்ட்டுக்காக நம்ம ஏதாவது ஒன்று உருவாக்கிறோம், நாமளே உருவாக்கிறோம். எப்படி டிக்ஷனரி இல்லாத வார்த்தைகள் நம்ம இப்போ யூஸ் பண்ணுறோம். டிக்ஷனரியில் இல்லாத வார்த்தைகள், தமிழ் அகராதி இல்லாத வார்த்தைகள் நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லையா? உடான்ஸ் அப்படியா, ஆப்பு வச்சுக்கிறது, இப்பெல்லாம் நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா? இதனால் கொலை கீழே வர்ற வார்த்தைகள், இதெல்லாம் டிக்ஷனரி இல்லாத விஷயத்தெல்லாம் இப்போ நம்ம கொண்டு வந்துக்கிறோம் இல்லையா? இப்போ மாடர்னாக கொண்டு அதை மாதிரி இந்த மாதிரி புதுசு புதுசாக ஏதாவது ஒன்று கொண்டு வந்துடுறேன். புதுசு புதுசாக ஏதாவது ஒன்று கொண்டு வந்து ஏதாவது ஒன்று பண்ணிட்டு இது பண்ணு அந்த தேங்க்யூஸ். ஸோ ஏதாவது இந்த மாதிரி ஏடாகூடமா ஏதாவது ஒன்று பண்ணி 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 தான் நமக்கு தேவையில்லாமல் ஆப்புகளை நம்ம வச்சுக்கிறோம். ஸோ நோய்களை கிரியேட் பண்ணிக்கிறோம். ஸோ அந்த ஒயிட் லெக்கான் சம்மந்தப்பட்ட விஷயங்களை சாப்பிட வேண்டாம், விட்டுடுங்க. அடுத்தது முட்டைன்னு சொல்லும்போது, முட்டை நல்லதை சைவம் அசைவம் இது இந்த சத்து இருக்குது, அந்த சத்து இருக்குது, இந்த சத்து இருக்குது, ரைட் ஓகே, எல்லாம் ரைட் ஓகே. ஆனால் அந்த முட்டையில் இருக்கிற சத்து மற்ற தாழ் உணவுகளையும் இருக்கே, அது ஏன் லைக் பண்ண மாட்டீங்க? முட்டை போடுறீங்க, ஏன் முட்டை? தட்டு முட்டை சாப்பிட தேவையில்லை. அது கர்மா ஹீலிங்கை பொறுத்தவரைக்கும் நெகட்டிவ் கர்மம். முட்டை சாப்பிட்றது வந்து ஒரு உயிரை சாப்பிட்ற மாதிரி, முட்டை சாப்பிட்றது வந்து உயிரை சாப்பிட்ற மாதிரி தான். கர்மா ஹீலிங் பார்வையில் முட்டை வந்து ஒரு உயிர் தான். முட்டை வந்து ஒரு உயிர் வரப்போகுது, அந்த உயிரை வர விடாமல் நீங்கள் முட்டையாக சாப்பிட்றீங்க. முட்டையும் ஒரு கொலைக்கு சமமானது தான். நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கலாம், அதான் உண்மை. நீங்கள் ஏற்றுக்கினாலும் அதான் உண்மை. உண்மையை நான் சொல்ல வேண்டிய வேலை என் வேலை. அது நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க, நீங்கள் ஏற்றுக்க மாட்டீங்கன்றதுக்காக நம்ம சொல்லாமல் இருக்க முடியும். இதான் விஷயம். முட்டை வந்து ஒரு உயிரை கொலை செய்வதற்கு ஈக்குவல். அது ஒரு உயிர் வரணும், அதுக்காக தான் முட்டை பொறிக்கப்படுகிறது. அந்த முட்டையை வந்து நாம் சாப்பிட்றோம், அது ஒரு உயிர் கொலைக்கு ஈக்குவலான விஷயம்தான். சித்திரகுப்தன் உங்கள் கணக்கில் அக்கௌண்ட்டில் வந்து கொலையாக தான் ரெக்கார்ட் பண்ணுவார். நீங்கள் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். சித்திரகுப்தன் கணக்கில் ரெக்கார்டில் அது எப்படி எழுதுவார்னா, முட்டையை சாப்பிட்டீங்கன்னா அது வந்து உயிர் கொலையாக தான் கருதப்படும். அவர் ரெக்கார்டில் ஒரு கொலை அது. அப்போது அந்த முட்டையை சாப்பிட்றீங்கன்னா கூட முடிஞ்ச வரைக்கும் நாட்டு முட்டையாக பார்த்து சாப்பிடுங்க. அதில் ஒன்றும் அவ்வளோவா பாதிப்புகள் கிடையாது. அப்படியே சாப்பிட்டீங்கன்னா அப்படி சாப்பிட வேறு வழியில் எக்ஸப்ஷன் கொடுக்குறேன். அதுக்காக டாக்டர் சொல்லிட்டான்னு சாப்பிடாதீங்க. சொல்கிறேன், உங்களால் வாய் கட்ட முடியல, அப்படி சொல்லிட்டாங்க டாக்டர், இப்படி சொல்லிட்டாங்க சார், இது பிடிக்குதான் ஓகே ரைட்டு, அப்படி தான் இருக்குது சாப்பிட்றீங்க, அப்புறம் என் நோய் வருது. அப்புறம் என்ன திருப்பி கேட்டோன்னு வச்சுங்க, யாரும் மூஞ்சி வச்சுக்க முடியாது பக்கத்தில். அவ்வளோ கேள்வி கேட்கலாம், நம்ம திருப்பி ரிவர்ஸ் நீங்கள் கேட்குற கேள்வியே வச்சு கேட்கலாம். முகத்தை எங்கே வச்சுக்க முடியும்? ஒன்றும் பேச முடியாது. ஸோ முட்டை சாப்பிட்றோம், அந்த முட்டை வேண்டான்னு சொல்கிறோம், அப்படியே சாப்பிட்டே ஆகணும்னா கூட நாட்டு முட்டையாக கிடைச்சா வாங்கி சாப்பிடும். பட் இந்த ஒயிட் லெக்கான் முட்டை தயவு செஞ்சு கொடுக்காதீங்க, சாப்பிடாங்க, யாருமே சாப்பிடுங்க. எல்லாருக்குமே அது நோய்கள் தான் வரும். ஸ்பெசிஃபிக்காக பெண்கள் சாப்பிட்டாங்கன்னா மாதவிடாய் சம்பந்த பிரச்சனைகள் வரும், சத்தியமாக வரும், மாற்று கருத்தே கிடையாது. ஒயிட் லெக்கான் முட்டை தான் இன்னைக்கு மார்க்கெட்டில் எல்லாம் விற்கிது. 99.99% அதான் விற்கிது. 99.99% அதான் விற்கிது. அதுதான் வாங்கி சாப்பிட்றாங்க. எல்லா ஹோட்டல்லையும் ஆம்லெட்டு கலக்கி ஏதோ சொல்கிறாங்க, அது எப்படின்னு எனக்கு தெரியல. பட் ஆம்லெட் ரேட்டோட கலக்கி ரேட் ஜாஸ்தியாக இருக்குது. பார்த்தேன் ஒரு ஹோட்டலில், அது என்ன வித்தியாசம் எனக்கு தெரியல. ஆம்லெட் ஏதோ ஒரு ரேட் போட்டிருந்தாங்க, அது கலக்கி அதோட கொஞ்சம் ரேட் ஜாஸ்தியாக போட்டிருந்தாங்க. அது என்ன வித்தியாசம் எனக்கு தெரியல. ஆம்லெட்டு கலக்கி என்னென்னமோ சொல்கிறாங்க. எந்த ஃபார்மில் சாப்பிட்டாலும் முட்டை தான். அதுவும் வந்து ஸ்பெசிஃபிக்காக இந்த நீங்கள் வெளியில் மார்க்கெட்டில் நமக்கு ஹோட்டலில் கிடைக்கிற முட்டை வந்து உடம்புல போயிட்டு வாயுவாக கிரியேட் பண்ணி அது எந்தெந்த பார்ட்டில் உட்காரும். பெண்களை பொறுத்த வரைக்கும் அந்த ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் சொல்லணும் இல்லையா, ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் சொல்லுவோம் இல்லையா, அந்த இனப்பெருக்க மண்டலம் சொல்லிட்டு அந்த மண்டலத்தில் போய் உட்காரும். ஓவரிஸில், யுட்ரஸில், எண்டோமெட்ரியம் வாலில் எல்லாம் போய் உட்காந்துக்கும். அது கரெக்டாக மென்சஸ் டைமில் உங்களுக்கு வேலை காட்டும். மென்சஸ் டைமில் கண்டிப்பாக வேலை காட்டும், 100% வேலை காட்டும். அது அங்கே போய் உட்காந்துக்கும். மகளே சாப்பிட்றியா சாப்பிடு, ஓகே, மகளே சாப்பிட்றியா சாப்பிடுமா அப்படின்னு உட்காந்து எந்த டைமில் உங்களுக்கு கரெக்டாக வேலை காட்டுமோ கரெக்டாக காட்டும். அந்த 3 நாள் 4 நாள் காட்டும். சரியா?
ஆனால் முடிஞ்ச வரைக்கும் அந்த மாதிரி முட்டையை சாப்பிடாதீங்க. சாப்பிடணும் அப்படி தோணுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னால் நாட்டு முட்டையாக பாருங்க. நாட்டு முட்டையிலையும் ரிஸ்க் இருக்குது. நாட்டு முட்டையும் ரிஸ்க் இருக்குது. நம்ம நம்ம மக்கள் தான் காசுக்காக எதை வேணாலும் செய்வாங்களே, எதை வேணாலும் செய்வாங்களே. ஒரு 10 இயர்ஸ் பேக் ஒரு கஸ்டமர் வந்து அப்பாயின்மெண்ட்டு அவர் கேட்டு 3 மாதம் கழிச்சு அப்பாயின்மெண்ட் கொடுத்தோம். வந்தார், முட்டைங்களை கொண்டு வந்தார். சார் வந்து இது முட்டைன்னு சொல்லி வாங்கினேன் சார், மார்க்கெட்டில் வாங்கினேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்தார். சார் கொஞ்சம் தண்ணி கொடுக்க சொல்லுங்கள் சார். ஸ்டாஃப் கிட்ட வாங்கி தண்ணி கொடுத்தேன். அந்த முட்டையே அதில் போடுறாரு. போட்டால் ஒரு 10-15 நிமிஷத்தில் அது எடுத்து போச்சு. அது வேற முட்டை போட்டு எங்கிட்ட டெமோவோ லைவாக காட்டினார். 6-7 முட்டை வாங்கிட்டு வந்தார். வாங்கிட்டு வந்து சார் ஒரு மக்கோ ஒரு பாத்திரமோ கொடுக்க சொல்லுங்கள் சார். ஸ்டாஃப் கிட்ட சொல்லி கொடுக்க அந்த இவங்க வந்து நாட்டுக்கோழி முட்டையை விற்கிறாங்க. அதை நாட்டுக்கோழி முட்டையை இவர் வாங்கிட்டு வராரு. நாட்டுக்கோழி முட்டையே இப்படி எல்லாம் பண்ணுறாங்க சார், நீங்கள் பாருங்க, உங்களுக்கு காட்டுறதுக்காக கொண்டு வந்தேன் சார். எனக்கு போட்டு காட்டினார். ஒரு 10 இயர்ஸ் பேக் நாட்டுக்கோழி முட்டையை போடுறாரு. அடுத்த ஒரு 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரத்தில் அது அப்படியே போயிட்டு பார்த்தா அது வாத்து முட்டையான் சொன்னார் அவர். சார் இது வாத்து முட்டை சார், இது வாத்து முட்டையை அது கலரையும் கொடுத்து நாட்டுக்கோழி முட்டையும் விற்கிறாங்க சார். ஏன்னா ஒயிட் லக்கான முட்டை பெருசாக இருக்கும், அது ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். அது செலவு நிறைய ஆகும் போது கலரிங் கொடுக்கறதுக்கு. அந்த வாத்து முட்டையை நாட்டுக்கோழி முட்டைன்னு சொல்லி விற்கிறாங்க சார். நான் மார்க்கெட்டில் வாங்கினேன், ஐநாவா மார்க்கெட்டில் வாங்கினேன்னு சொன்னார். ஐநாவரம் நினைக்கிறேன், அங்கே வாங்கினேன் சார். போட்டு காட்டாரு. அடுத்த ஒரு 15-20 நிமிஷத்தில் அது அப்படியே கரைஞ்சி போச்சு. உள்ள கடைசியில் பார்த்தா வாத்து முட்டை. 4-5 முட்டை கொண்டு 4 முட்டையும் தனித்தனி கண்டெய்னரில் போட்டு பார்த்தாரு. அவரு கிட்ட ஒரு 1/2 hour 1 hour பேசிட்டு இருந்தோம். அப்போ ஃபுல்லாக எல்லாமே வெளுத்து போச்சு. இப்படி பண்ண இதுக்கு என்ன சொல்லுவீங்க? யாரை போய் என்ன சொல்லுவீங்க? அவங்க சரி பரவாயில்ல நாட்டுக்கோழி முட்டை அது சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டு அதை வாங்கி சாப்பிட்றாங்க. அந்த நாட்டுக்கோழி முட்டையும் கூட இப்படி கலப்படம் பண்ணி வாத்து முட்டை சாப்பிட்டா என்ன ஆகும்? வாத்து முட்டை வந்து வாயு ஜாஸ்தி, இந்த நாட்டுக்கோழி முட்டையோட வாயு ஜாஸ்தி. நல்லா பாருங்க எப்படி தப்பு பண்றாங்கன்னு. இந்த வாயுன்றது வந்து வாத்து முட்டையில இந்த கோழி முட்டையில் இருக்கிறத விட வாயு ஜாஸ்தி, அந்த வாதத்தினுடைய பர்சன்டேஜ் வந்து ஜாஸ்தி. இப்போ அவங்க இதை சாப்பிட்றேன்னு நினைச்சு அந்த வாத்து முட்டையை அவங்க சாப்பிட்டாங்கன்னா அந்த நார்மலா கோழி முட்டை சாப்பிடுவாங்க இல்லையா, அதை விட அதிகமாக வரும். அந்த நாட்டுக்கோழி முட்டைன்னு சாப்பிடும்போது பரவாயில்லன்னு நினச்சி தான் வாங்குறாங்க. நாட்டுக்கோழி முட்டையில வாத்து முட்டையை அவங்க சாப்பிடும்போது அது வாய்வு இன்னும் அதிகமாகி இன்னும் அந்த பிரச்சனை அதிகமாகும். இதை நம்ம யார்கிட்ட போய் சொல்ல முடியும்? யார்கிட்ட போய் சொல்ல முடியும்? இப்படி பண்றாங்க. இன்னைக்கு நீங்க சாப்பிட்ற சாப்பாடு எல்லாமே பாய்சன். நீங்க சாப்பிட்ற சாப்பாடு எல்லாமே பாய்சன். அப்போ இந்த பாய்சனை முறிக்கிறதுக்கு என்னதான் வழி? கடவுள் ஒரு வழி வச்சிருக்காரு, சொல்லுவோம். அதுதான் ஃபாலோ பண்ண, வேற வழியே இல்லை. வேற வழியே இல்லை. எல்லாருமே இன்க்ளூடிங் என்னையும் சேர்த்து தான் சொல்றேன். எல்லாரும் பாய்சன் தான் சாப்பிட்டோம். 99% பாய்சன் தான் சாப்பிட்டோம். நம்ம சாப்பிட்ற பொருள் எல்லாமே பாய்சன் தான். பாய்சன் இல்லாத பொருள் எதுவுமே இல்லை. இது எப்படி நியூட்ரலைஸ் பண்றது? கேட்டேன், மெடிடேஷன்ல கேட்டேன், டிவைன் சொல்லுங்க, நாங்கள் எப்படி வாழ்றது? நாங்கள் என்ன பாவம் பண்ணோம்? ஏன் எங்களுக்கு இது மாதிரிலாம் உணவு? ஏன் இதெல்லாம் வழி இருக்கு? எல்லாரும் எது சாப்பிட்டாலும் எல்லாம் கெமிக்கல், எது பார்த்தாலும் கெமிக்கல், எங்கெங்கும் நீக்க மரம் இருக்கு கெமிக்கல். என்ன பாவம் பண்ணணும்னு தெரியல. அப்புறம் ஏன் எங்களுக்கு ரியலாக ஃபுட் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி கேட்டால் மெடிடேஷன் ஆன்சர் கொடுத்தாங்க. ஃபியூச்சரில் சொல்கிறேன் என்ன ஆன்சர் கொடுத்தாங்கன்னு. அப்போது இறைவன் கருணை கடல் தான். அப்புறம் ஏன் இதெல்லாம் கேட்டபோது தான் எனக்கு ஆன்சர் கொடுத்தாங்க மெடிடேஷன். ஓ புள்ளியா? ஸோ அப்பயும் ஒரு லூப்போல் கொடுக்குறாரு கடவுள், நம்ம தான் பயன்படுத்திக்கிறது. அது என்ன லூப்போன்னு பின்னாடி சொல்லுவோம், இறைவன் அனுமதித்தால் சொல்லுவோம். அப்போது இந்த பாய்சன்லேருந்து நம்ம வெளியே வராத வரைக்கும் நம்ம இருந்து எப்படி வர முடியும்? டாக்டர் மருந்து கொடுக்குறார், ஓகே. மருந்து சரியில்லை, ஆப்ரேஷன் பண்ணுறார், ஓகே. அப்புறம் ஆப்ரேஷன் பண்ணி சரியில்லையா, போயிடு, அவ்வளோதான். கடவுளை வேண்டிக்கோ, விட்டுரு, அவ்வளோதான். இதான் நடக்குது. 3 விஷயம் தான். மருந்து ஒர்க் அவுட் ஆகலையா, சர்ஜரி ஒர்க் அவுட் ஆகலையா, 1-2-3 சர்ஜரி, அதுவும் ஒர்க் அவுட் ஆகலையா, அவ்வளோதான், போய் சேர்ந்துரு, அவ்வளோதான், மேட்ரு ஓவர். கடைசியில் கடவுளை வேண்டுறோம். அப்போ ஒன்றே ஆக போகிறது ஒன்றும் இல்லை. கண்கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம், ஒன்றும் ஆக போகிறது ஒன்றும் இல்லை. அவ்வளோதான், இறந்து போயிட்டு வந்தேன், பாய் சொல்லிட்டு போயிட்டே வேண்டியது. திருப்பி அடுத்த பிறப்பு அப்படி வந்துட்டு. ஸோ இப்போ சாப்பாட்டில் நம்ம என்னென்ன மாதிரியெல்லாம் வந்து பாசிட்டிவாக வெளியே வர முடியும், என்ன மாதிரிலாம் பண்ண முடியும்? இஸ் இட் பாசிபிள்? டெஃபினெட்லி நாட் பாசிபிள் இப்போ இருக்கிற கண்டிஷன் தான். பட் நம்ம அந்த இறைக்கட்டளைகளை ஃபாலோ பண்ணும்போது நம்ம எஸ்கேப் ஆகிடலாம். அதான் நம்ம சொல்கிறோம், இந்த கர்மா ஹீலிங் ஃபாலோயர்ஸ் எல்லாமே கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க தான், ஆசீர்வதிக்கப்பட்ட மக்கள் தான். அதே மாதிரி கர்மாஜிங்கில் இருக்கிறவங்க எல்லாமே பாசிட்டிவ் சம்மந்தப்பட்டவங்க தான். அடிக்கடி சொல்லுது, எத்தனை பேருமே சம்மந்தப்பட்டவங்க தான். ஏதோ ஒரு வகையில் லிங்கில் சம்மந்தப்பட்டவங்க. யார் எப்படி சம்மந்தப்பட்டவங்க எனக்கு தெரியும், உங்களுக்கு தெரியாது. யார் என்னென்ன
யூடியூப்பில் பார்க்குறவங்க சரி, கிளாஸ்க்கு லைவாக இப்போ 89 பேர் வந்திருக்காங்க, அவ்வளோ பேர் சரி, எல்லாமே உங்களுக்குள்ள இன்டர் ரிலேஷன்ஷிப் இருக்குது. பாஸ்டருக்கு சம்மந்தப்பட்டவங்க தான் இங்கே வந்திருக்கிறீங்க. யார் யார் என்னென்ன வர்றது சம்மந்தப்பட்டவங்க எனக்கு தெரியும், உங்களுக்கு தெரியாது. அது சொல்கிறதுக்கு நேரமும் இல்லை. எல்லாமே இன்டர்லிங்க் தான். ஆனால் தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி பண்ணிக்கோங்க, உதவிக்குங்க, எல்லாம் ஹாப்பியாக இருங்க, ஒருத்தர் மியூச்சுவலாக ஹெல்ப் பண்ணிக்கோங்கன்னு சொல்கிற காரணம் வந்து அதுதான். சரியா? நான் ஏற்கனவே சொல்லினேன், ஒரு எக்ஸ்பர்ட் கிளாஸில் போகும்போது யாரையும் பேச விடல. லேடிஸ் ஜென்ஸ் கிட்ட பேசக்கூடாது, ஜென்ஸ் லேடிஸ் கிட்ட பேசக்கூடாது, கண்டிஷன் போட்டிருந்தார் அந்த எக்ஸ்பர்ட் கிளாஸ். ஒரு 10 நாள் கிளாஸ்ன்னு நினைக்கிறேன். எல்லாரும் ஸ்ட்ரிக்ட் கண்டிஷன், எல்லாரும் வரணும், அட்டண்டன்ஸ் கொடுத்துடணும், கிளாஸ் போயிடணும். ஏற்கனவே வீடியோவில் சொல்லியிருக்கேன், புதுசாக வந்தவங்களுக்கு தெரியாது. ஏற்கனவே வீடியோவில் சொல்லியிருக்கேன், யார்ட்டையும் பேசக்கூடாது. கிளாஸ் முடிஞ்சு சர்டிஃபிகேட்லாம் கொடுத்து இஷ்யூ பண்ண பிறகு அவருக்கு போய் கேட்டேன் நான், சார் ஏன் சார் யாரையும் பேச விட மாட்டேன்றீங்க? லேடிஸ் யார்ட்டையும் பேசக்கூடாது, விசிட்டிங் கார்டு கொடுத்துக்கூடாது, யாரும் பண்ணிக்கூடாது, கம்யூனிகேஷன் இருக்கக்கூடாது. அப்போ தான் சொன்னார், சார் இப்படி தான் சார் ஒரு பேட்சில் வந்தாங்க சார், கிளாஸ்க்கு வந்தாங்க, 2 பேரும் லவ் பண்ணி அவங்க போய் எஸ்கேப் ஆயிட்டாங்க சார். யாரு? இன்னொருத்தருடைய ஹஸ்பண்ட், இன்னொருத்தருடைய ஒய்ஃபு. வந்தவங்க ஒரு பெண்மணி, அவங்க வந்து இன்னொருத்தருடைய ஒய்ஃபு. வந்தவர் ஆணு, இன்னொருத்தருடைய கணவன். இவங்க 2 பேரும் லிங்க் ஆயிட்டாங்க, லவ் பண்ணிட்டாங்க. இவங்க 2 பேரும் டோட்டலாக எஸ்கேப் ஆயிட்டாங்க. இப்போ இந்த கிளாஸுக்கு போன பிறகு இப்படி ஆகி போச்சுன்ட்டு அவர்கிட்ட எல்லாம் பிரச்சனைக்கு வந்துட்டாங்க. சார் உங்கள் கிளாஸுக்கு தான் சார் வந்தாங்க, என் பொண்டாட்டியை காணும். உங்கள் கிளாஸுக்கு தான் சார் வந்தாங்க, என் புருஷனை காணும். நீங்கள் தான் பொறுப்பு, கண்டுபிடிச்சி கொடுங்க அப்படின்ட்டாங்க. அவர் ரொம்ப ஃபீல் பண்ணி, சார் அது இருந்தால் சார் யாரும் பேச வேணாம், நான் ஏதோ எக்ஸ்போர்ட் பற்றி கற்றுக் கொடுக்குறேன், அந்த டெக்னிக்ஸ் எல்லாம் கற்றுக் கொடுக்குறேன், அந்த கிளாஸ் தான் எனக்கு அதான் வருமானம். நான் இவங்களெல்லாம் நானாக போய் சார் இவங்களை போய் லவ் பண்ணுங்க, சேர்த்து விடுங்கன்னு சொன்னேன். கடைசியில் என் பேரே கேட்டு ரிப்பேர் ஆகி போச்சு சார். அது இவங்களும் ஒரு குரூப்பை கூட்டிட்டு வந்துட்டாங்களாம். இவர் கிளாஸ்க்கு வந்த பிறகு தான் இந்த மாதிரி என் பொண்டாட்டியை காணும், என்னமோ பிரச்சனை, இவர் தான் அதில் இது உடந்தையாக்குறாருன்னு அப்படின்னு. அவங்க அவர் சைட்லேயும் பிரச்சனை, இவங்க தான் பிரச்சனை பண்ணியிருக்காங்கன்னா, அந்த ஹஸ்பண்ட் சைட்லையும் ஒய்ஃப் 2 சைட்லையும் 2 ஃபேமிலி வந்துச்சு, ரொம்ப பிரச்சனை பண்ணியிருக்காங்க. இல்லையா? நான் இல்லைங்க, நான் கிளாஸ் தான் நடத்துகிறேன், அவங்க லவ் பண்ணால் எனக்கு என்னங்க தெரியும், அது எப்படிங்க அப்படின்னா, அதுக்கெல்லாம் நீங்கள் பதில் சொல்லணும், அதை நீங்கள் தான் சொல்லி ஆகணும். இப்போ பாருங்கள், இவர் நம்பி குழந்தைங்க இருக்குது, ஒரு நம்பி குழந்தைங்க இருக்குது அப்படின்னாங்க. ரொம்ப ஃபீல் பண்ணி சொன்னேன். அப்போ தான் சொன்னார், சார் நான் தான் சார் லவ் பண்ணுறேன். பட் நாம அப்படி இல்லை, நீங்கள் எல்லாம் பழகுங்க, பேசுங்க, கம்யூனிகேட் பண்ணிக்கங்க, ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணிக்கோங்க, எல்லாமே பண்ணிக்கோங்க. பட் ஒன்றே ஒன்று மட்டும், டொனேஷன் மட்டும் கேட்கக்கூடாது யாருக்கையும். அது போட்டிருந்தாங்க, சார் டொனேஷன் கேட்குறாரு சார், எனக்கு இந்த இதுக்கு டொனேஷன் கேட்குறாரு சார், அது நியூசன்ஸாக இருக்குது சார்னு சொல்லி ஏதோ போட்டிருந்தாங்க. அப்போவே நான் சொல்லியிருக்கேன், புதுசாக வந்தவங்களுக்கு தெரியாது, பழங்களுக்கு தெரியும் சார், அந்த மாதிரி டொனேஷன் பணம் கொடுங்கன்னு ஃபைனான்சியலாக மானிட்டரி அதுவும் கேட்டு தர்ம சங்கடம் உண்டாக்காரு. டொனேஷன் தான் வாங்கி சேரிட்டி பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நம்மளால் என்ன முடியுமோ செய்யுங்க, தப்பு இல்லை. நம்மளால என்ன முடியுமோ அதை செய்யும். எப்பயுமே சேரிட்டின்றது என்னன்னா, நம்மளால என்ன முடியுமோ அதை செய்யணும். நம்மளால என்ன முடியுமோ அதை செய்யணும், அது போதும். நாம் 10 பேர்ட்டு டொனேஷன் வாங்கி அங்கே வாங்கி இங்கே வாங்கி கலெக்ஷன் பண்ணி சேரிட்டி பண்ணணும் அவசியம் கிடையாது. இட் இஸ் நாட் நெசசரி, அப்சல்யூட்லி நாட் நெசசரி. அப்போது நீங்கள் போய் எனக்கு டொனேஷன் கொடுங்க, மற்றவங்க வந்து ஒரு ஃபீல் பண்ணியிருக்காங்க. அப்புறம் ஆசம்பி சார் ஃபோன் வச்சுக்கிறாங்க, சார் நீங்கள் ஒரு மெசேஜ் எல்லாம் அனுப்புறாரு சார், ஃபாலோ பண்ணுறாரு சார், டொனேஷன் கொடுங்கன்றாரு, தர்ம சங்கடமாக இருக்குது சார்னு சொன்னார். அப்புறம் நான் சொன்ன மாதிரி வேண்டாம் சார் ப்ளீஸ். ஸோ ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணிக்கோங்க, ஏன்னா எல்லாமே பாசிட்டிவ் சம்மந்தப்பட்டவங்க தான். ஓகே, தென் முட்டையை பற்றி வந்தோம். அப்போ அந்த முட்டை வந்து நான் சாப்பிடணுன்னா நாட்டுக்கோழி முட்டையாக சாப்பிடுங்க, தட்டு இந்த மாதிரி கலப்படம் இல்லாத முட்டையாக தெரிஞ்சதுன்னா சாப்பிடுங்க, அதர்வைஸ் வந்து சாப்பிட வேண்டாம். இப்போது நிறைய பேர் வந்து ஆர்கானிக் ஸ்டோரில் விற்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஆர்கானிக் ஸ்டோர் ஒரு நம்பகத்தன்மை தான். பட் ஆர்கானிக்கில் இருக்கிறது எல்லாமே ஆர்கானிக் இல்லைன்றது எனக்கு தெரியும். ஆர்கானிக் ஸ்டோரில் விற்கிறது நம்ம நம்பி வாங்குகிறோம், ரேட்டும் ஜாஸ்தி, மற்ற ப்ராடக்ட்ஸை கம்பேர் பண்ணும்போது இங்கே ரேட்டும் ஜாஸ்தி, விலையும் ஜாஸ்தி விற்கிறாங்க. தப்பு இல்லை, அது நம்ம தப்பு சொல்லலை. பட் அதுலேயும் சில புல்லுரிகள் இருக்கிறாங்கன்னு சொல்ல வரேன் நான். அதுலேயும் கொஞ்சம் மால் ப்ராக்டிஸ் நடக்குதுன்னு சொல்ல வரேன். நாட்டு தக்காளியும் விற்கிறாங்க, போய் பார்த்தேன். நாட்டு தக்காளி விற்கிறாங்களே எப்படி, அதாவது நார்மல் தக்காளி விலை ரேட்டு, நாட்டு தக்காளி விலை ரேட்டு. இப்போ மைக்கில் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாங்க, சரி உள்ளே போய் பார்ப்பேன், என்ன தான் பண்ணுறாங்க பார்ப்பேன்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்க்குறேன். நாட்டு தக்காளின்னு சொல்லி விற்கிறாங்க, அதை எக்ஸ்ட்ரா காசு கொடுத்து வாங்கிட்டு போகிறாங்க, கஸ்டமர்ஸ் வாங்கிட்டு போகிறாங்க. நங்கநல்லூரில் நாட்டு தக்காளி, சாதா தக்காளி, அந்த தக்காளி ஒரு ரேட்டு, நாட்டு தக்காளி விலை கம்மி. நாட்டு தக்காளி விலை ஜாஸ்தி, அந்த தக்காளி தான் விலை கம்மி. மாடர்ன், அது நவீன தக்காளி, அது அந்த தக்காளி விலை கம்மி, நாட்டு தக்காளி விலை ஜாஸ்தி. உள்ளே போய் பார்க்குறேன், அது நாட்டு தக்காளி இல்லை. அந்த நாட்டு தக்காளியில் இந்த தக்காளி இருக்கு இல்லையா, இதில் சின்ன சின்ன சைஸ் எல்லாம் பொறுக்கி போட்டு நாட்டு தக்காளி விற்கிறாங்க. இந்த பெரிய தக்காளி, நவீன தக்காளி, இந்த மாடர்ன் ஹைபிரிட் தக்காளி இருக்கு இல்லையா, இந்த ஹைபிரிட் தக்காளியே சின்ன சின்னதாக இருக்கிறத எல்லாம் செலக்ட் பண்ணி தனியாக எடுத்து அதை நாட்டு தக்காளின்னு போட்டு விற்கிறாங்க, ரேட்டும் ஜாஸ்தி. ஆனால் அதையும் கொடுத்து வாங்கிட்டு போகிறாங்க. நானும் பார்த்தேன், ஒரு 5-10 நிமிஷம் வெயிட் பண்ணால் ஒரு 4 பேர் எனக்கு 1/2 கிலோ கொடுங்க, 1 கிலோ கொடுங்க, 2 கிலோ கொடுங்கன்னு வாங்கிட்டு போகிறாங்க.
வாங்கிட்டு போகிறது நாட்டு தக்காளி இல்லை, ஹைபிரிட் தக்காளி தான். பட் ஹைபிரிட் தக்காளி நாட்டு தக்காளி வாங்கி போகிறாங்க. எங்கே போய் சொல்ல முடியும்? நான் போய் ஓனர்கிட்ட சொல்ல முடியுமா? கடவுளே இதெல்லாம் என்ன கொடுமைன்னு பார்த்துட்டு வந்துட்டேன், இப்போ சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம தப்பாக போயிட்டுருக்கு, தப்பான விஷயங்கள் போயிட்டுருக்கு. இங்கே தப்பான விஷயங்கள் நம்ம சரி பண்ணிட்டோம்னா நோய்கள் வந்து வெளியே வந்துடலாம். ஸோ அந்த முட்டை சாப்பிட்றீங்க, அந்த முட்டையை வந்து முடிஞ்ச வரைக்கும் வேண்டாம், அப்படியே சாப்பிட்றீங்கன்னா கூட நாட்டுக்கோழி முட்டை சாப்பிடுங்க. அப்படியே சாப்பிடணுன்னா கூட மென்சஸ் டைமில் இதெல்லாம் சாப்பிடக்கூடாது. ஐஸ்கிரீம் சாப்பிடக்கூடாது. இப்போ ஐஸ்கிரீம் சாப்பிட்றீங்க, ஐஸ்கிரீம் என்ன பண்ணணும்னு தெரியாது, எங்கே போனாலும் ஐஸ்கிரீம். இப்போ அது கல்ச்சர் ஆகிப்போச்சு. ஐஸ்கிரீம் கடை ரொம்ப ஜோராக போயிட்டுருக்கு. ஐஸ்கிரீம் உங்களுடைய மாதாந்திர வலியை, மாதவிடாய் கோளாறுகளை அதிகப்படுத்தும். உங்களுக்கு எத்தனை பேர் தெரியும்? எந்த டாக்டராக சொல்லியிருக்காங்களா? எந்த ரிப்போர்ட்டாவது உங்களுக்கு வந்திருக்கா? எந்த ஆராய்ச்சி கட்டுரையாக படிச்சிருக்கீங்களா? ஏதாவது இருக்க படிச்சிருக்கீங்களா? பாருங்க. ஐஸ்கிரீம் சாப்பிட்டா உங்களுடைய மாதவிடாய் கோளாறுகள் பிரச்சனைக்கு அதிகரிக்கும். எழுதி வச்சுக்கோங்க. அப்போ சாப்பிடவே கூடாது சார். முடிஞ்ச வரைக்கும் சாப்பிடாதீங்க, எப்பவுமே சாப்பிடாதீங்க. அப்படியே சாப்பிட்றீங்கன்னா கூட அது எப்படி சாப்பிடணும் சொல்லி கொடுக்குறோம். முக்கியமாக மாதவிடாய் டைமில் இந்த முட்டை, நான்வெஜ்ஜு, ஐஸ்கிரீம் எல்லாம் சாப்பிடக்கூடாது. மாதவிடாய் டைமில் 3 to 5 days, 3 நாள் கம்மியாக போகுதுனாலும் பிரச்சனைன்னு அர்த்தம், 5 நாளுக்கு அதிகமாக போகுதுனாலும் பிரச்சனைன்னு அர்த்தம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. மென்சஸ் வந்து 3 நாள் கம்மியாக போகுது சார், 1 நாள் தான் போகுது, 2 நாள் தான் போகுது, சரியாக படலை, தீட்டு சரியாக படலை அப்படின்னாலும் அது நோய் உள்ள பிரச்சனை இருக்குதுன்னு காட்டுது. அது போய் டெஸ்ட் லெப்புக்கெல்லாம் போக தேவையில்லை. லேப் டெஸ்ட் எடுக்கணும், அந்த டயக்னாஸ்டிக் சென்டர் போகணும், அதெல்லாம் தேவையில்லை. நம்மளே சொல்லலாம், சிம்டம்ஸும் சொல்லலாம். மென்சஸ் வந்து 3 to 5 days தான். 5 நாளைக்கு மேலே போகிறீங்க அப்படின்னாலே அது எதை காட்டுது? உள்ள சம்திங் ராங்னு காட்டுது. 3 நாளைக்கு முன்னாடி கம்மியாக வருது, 1 நாள் வருது, 2 நாள் வருது, 3 நாள் தீட்டு படலை அப்படின்னாலே சம்திங் ராங்னு அர்த்தம். அதை சரி பண்ணுற வழி தான் நீங்கள் பார்க்கணும். 3 to 5 days. அந்த 3 to 5 days தான். பெரும்பாலும் 3 தான், கொஞ்சம் எக்ஸப்ஷன் 4, 5 அவ்வளோதான். திரும்பவும் சொல்கிறேன், 3 நாளைக்கு முன்னாடியும் மென்சஸ் அப்போ நிற்கக்கூடாது, 5 நாளுக்கு மேலேயும் போகக்கூடாது. உள்ள ப்ராப்ளம் மொத்தம். அது என்ன ப்ராப்ளம்? எண்டோக்ரைன் கிளாண்ட் சிஸ்டம் ப்ராப்ளம். எண்டோக்ரைன் கிளாண்ட் சிஸ்டம் 4 லட்சத்துக்குள்ள அந்த ஹார்மோன் சிஸ்டம் ப்ராப்ளம் மொத்தம். அதை சரி பண்ணுற வழி தான் நீங்கள் பார்க்கணும். ஸோ அந்த டைமில் ஸ்பெசிஃபிக்காக அந்த 3 to 5 days வந்து மென்சஸ் போயிட்டு இருக்கிற டைமில் தயவு செய்து யாரும் வந்து நான்வெஜ் சாப்பிடாதீங்க, முட்டை சாப்பிடாதீங்க, ஐஸ்கிரீம் சாப்பிடாதீங்க. வாய்வை உண்டாக்கக்கூடிய விஷயம்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா, இது வாய்வை உண்டாக்கும், இது வாய்வை உண்டாக்கக்கூடிய பொருள் அப்படின்னு உங்களுக்கு எதாவது தெரிஞ்சது அப்படின்னா அந்த பொருளெல்லாம் அந்த டைமில் அவாய்ட் பண்ணுங்க. இதெல்லாம் பண்ணிங்கன்னா பெயின் இருக்காது, அந்த வலி வேதனை இருக்காது, டென்ஷன் எமோஷன் இருக்காது. உண்மையிலே பண்ணி பாருங்க, அப்ளை பண்ணி பாருங்க. இதெல்லாம் எந்த டாக்டராக சொல்லியிருக்காங்களா உங்களுக்கு? டாக்டர்கிட்ட போகிறீங்களே, எல்லா டாக்டரையும் போகிறீங்க, பார்க்குறீங்க, ஈவன் சித்தா ஆயுர்வேத டாக்டர்ஸ் கூட சொல்கிறேன், இதெல்லாம் சாப்பிடாதீங்க யாராவது சொல்லியிருக்காங்களா? யாருமே சொல்லியிருக்க மாட்டாங்க, மருந்து கொடுப்பாங்க, அவ்வளோதான். தயவு செய்து மென்சஸ் டைமில் முடிஞ்ச வரைக்கும் பச்சரிசி சாப்பிட்றவங்களா இருந்தால் புழுங்கரிசி சாப்பிடுங்க. அந்த டைமில் பச்சரிசி எப்பயும் சாப்பிடக்கூடாது. அது சில பேர் பிராமின் கம்யூனிட்டியில், இன்னும் சில கம்யூனிட்டி பச்சரிசி சாப்பிட்ற பழக்கமாக வச்சுருக்காங்க. அது பற்றி பின்னாடி பேசுவோம். ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் பச்சரிசி சாப்பிட்ற பழக்கம் இருந்தது அப்படின்னா மென்சஸ் டைமில் புழுங்கரிசி சாப்பிடுங்க. ஒன்றும் பெரிய தெய்வ குற்றம்லாம் ஒன்று ஆகிடாது, நல்லது தான், அது தப்பு கிடையாது. அது ஏன் பச்சரிசி சாப்பிட சொன்னாங்க, ஏன் புழுங்கரிசி சாப்பிட சொன்னாங்கன்னு நான் விளக்கம் சொல்கிறேன், பின்னாடி வகுப்புகளை சொல்கிறேன் நான். ஸோ புழுங்கரிசி சாப்பிடுங்க, ஐஸ்கிரீம் சாப்பிடாதீங்க, நான்வெஜ் சாப்பிடாதீங்க, முட்டை ஐட்டம்லாம் சாப்பிடாதீங்க. தென் வந்து வாயு உண்டாக்கக்கூடிய பொருட்கள் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஏன்னா இப்போது எல்லாருமே என்ன சொல்கிறாங்க, இதில் விட்டமின் ஏ இருக்குது, இதில் விட்டமின் சி இருக்குது, இதில் ஏ இருக்குது, இது Z இருக்குது, ஏ இருக்குது, பி இருக்குது அப்படின்ட்டு எல்லாத்தையும் அதை சொல்கிறாங்க. இது இருக்குது, கால்சியம் இருக்குது, பொட்டாசியம் இருக்குது, எல்லாம் ஓகே, அதெல்லாம் ரைட், ஓகே, சயின்ஸ் அதான் கண்டுபிடிச்சு சொல்லுது. பட் இன்டர்னலாக உள்ள எனக்குன்னு தெரியாது. தட் இஸ் இன்விசிபிள் மேட்டர். இது வாதத்தை கொடுக்குமா, பித்தத்தை கொடுக்குமா, கபத்தை கொடுக்குமான்னு அதை ரிப்போர்ட் கொடுக்காது, தெரியாது. பிகாஸ் அது தெரியாது. சித்தர்கள் தான் தெளிவாக ஆராய்ச்சி பண்ணி சொல்லியிருக்காங்க. ஒரு பொருளும் என்ன பண்ணணும்னு தெரிவிக்கிறான், தெளிவாக எழுதி வச்சு போயிருக்காங்க. நம்மளாம் பிறக்கிறதுக்கு எத்தனையோ வருடங்களுக்கு முன்னாடி எழுதி வச்சு போயிருக்காங்க. இது இதை பண்ணணும். அதை இன்னும் அந்த விஞ்ஞானி கண்டுபிடிக்கல. மெட்டல் இருக்குது, மினரல் இருக்குது, பொட்டாசியம் இருக்குது, கார்பன் இருக்குது, இது இருக்குது, அது இருக்குது, எக்ஸ் இருக்குது, ஒய்ஸ் இருக்குது, இதெல்லாம் சொல்கிறோம். விட்டமின் ஏ இருக்குது, பி இருக்குது, சி இருக்குது. பட் அது உள்ள சூட்டை பண்ணுமா, குளிர்ச்சி பண்ணுமா?
வாயு பண்ணுமா, பித்தத்தை பண்ணுமா, கபத்தை பண்ணுமா அப்படின்னு யாரும் சொல்லல. சித்தர்கள் மட்டும்தான் அது. தட் இஸ் பிகாஸ் தே ஆர் ஆல் இன்விசிபிள் மேட்டர்ஸ். அந்த இன்விசிபிள் மேட்டர்ஸ் அவங்க ஆராய்ச்சி பண்ணி தியானத்தில் உட்காந்து கடவுள்கிட்ட வாங்கி நம்ம எழுதி போகிறாங்க. நாம நல்லா இருக்கணுன்றதுக்காக, நம்ம நல்லா இருக்கணுன்றதுக்காக. பட் நம்ம ஃபாலோ பண்ணாது. நம்ம ஃபாலோ பண்ணாமல் நான் பாட்டுக்கு ஏதோ நான் படிச்சுட்டேன், நான் பெரிய ஆளு, நான் பணக்காரன், என்கிட்ட பணம் இருக்குதுன்னு திமிரில் போனோம்னா நம்ம அடி வாங்குறத வேணும். பணம், செல்வாக்கு, அந்தஸ்து, படிப்பு, இப்படி அந்தஸ்து நம்ம இது சொல் பேச்செல்லாம் கேட்காத போனோம்னா, பெரியவங்க சொல்ல கேட்கணும்னா சப்டைம் தான். ஸோ இந்த அவாய்ட் பண்ண வேண்டிய விஷயங்கள்லாம் அவாய்ட் பண்ணிடுங்க. ஏன்னா கண்டிப்பாக எத்தனை சாப்பிடக்கூடாது, ஸ்பெசிஃபிக்காக மென்சஸ் டைமில் சத்தியமாக சாப்பிடக்கூடாது. சாப்பிட அவாய்ட் பண்ணிடுங்க. ஏன்னா நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்க, உங்கள் மென்சஸ் வந்து ஒரு சுகமான அனுபவமாக மாறிடும். இப்போ எப்படி இருக்கு, மென்சஸ்ஸு, பிரசவம், மெனோபாஸு, மென்சஸ்ஸு, பிரசவம், மெனோபாஸ், இது எல்லாமே எப்படி இருக்கும், ஒரு கஷ்டமான அனுபவமாக இருக்குது பெண்களுக்கு. இது அத்தனையுமே நான் சொல்றத கரெக்டாக ஃபாலோ பண்ணி பாருங்க, சுகமான அனுபவமாக இருக்கும். பிரசவமா சுகமாக இருக்கும், மென்சஸா சுகமாக இருக்கும், அது ஒரு கஷ்டமே கிடையாது. மெனோபாஸா சுகமாக இருக்கும், அது கஷ்டமே கிடையாது. கடவுள் அப்படிதான் படைச்சு வச்சிருக்காரு. கஷ்டப்படணும் கடவுள் நோக்கமே கிடையாது. கஷ்டப்படணும், மனிதன் கஷ்டப்படணும் கடவுள் நோக்கமே கிடையாது. அப்படி அவர் நோக்கமா இருந்தா அவர் கடவுளே கிடையாது. அப்படி அது நோக்கமா இருந்தா அவர் கடவுளே கிடையாது. கடவுள் நம்ம நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாரு, ஹாப்பியா இருக்கணும்னு நினைக்கிறாரு. அவர் சொல்ற வரைக்கும் நம்ம ஃபாலோ பண்ணா நம்ம கஷ்டப்பட்டு இருக்கோம். Who is responsible for our sufferings? யாரு நம்முடைய துன்பங்களுக்கெல்லாம் காரணம்? நம்ம தான் காரணம், அவர் கிடையாது. ஸோ அதை கரெக்டாக பயன்படுத்திங்க, பலனடையும். சரியா? மீண்டும் நாம் நாளைக்கு தொடருவோம். நாளைக்கு நாம் பார்ப்போம். சரியா? நன்றி, வணக்கம். உண்மையான ஞானமும் உங்களை நல்ல கர்மாவும் மட்டுமே உங்களுக்கு அனைத்து இன்பங்களையும் கொடுக்கும். மைண்ட் வச்சுக்கோங்க. இது வந்து மைண்டை பதிச்சுக்க வேண்டிய விஷயம். அதை நம்ம திருப்பி திருப்பி சொல்கிறோம். உண்மையான ஞானமும் போலி ஞானம் கிடையாது. உண்மையான ஞானமும் உங்களுக்கு நல்ல கர்மாவும் மட்டுமே உங்களுக்கு அனைத்து இன்பங்களையும் கொடுக்கும். மைண்ட் வச்சுக்கோங்க. இதை பாசிட்டிவாக கரெக்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். நெகட்டிவாக இருக்கிறது பாசிட்டிவாக சொல்லிக்கும். பின்னாடி விளக்கம் சொல்லுவோம். கடவுள் அன்புமயமானவர், ஆனால் கர்ம விதிகளுக்கு உட்பட்டு செயல்படுவார். இதை நீங்கள் நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கணும். கடவுள் அன்புமயமானவர், ஆனால் கர்ம விதிகளுக்கு உட்பட்டு தான் செயல்படுவார். அதை மீறி ஒருபோதும் செயல்பட மாட்டார். நீங்கள் என்னதான் கரடியை கத்தினாலும், என்னதான் அழுது பிறந்தாலும், உண்டியில் போய் லட்சமா பணம் கொடுத்தாலும், என்ன பூஜை புனஸ்காரம், யாகம், யோகமும் என்ன பண்ணாலும் கர்ம விதிக்கு உட்பட்டு தான் செயல்படுவார். அதை மீறி செயல்படவே மாட்டார். அதை புரிஞ்சுக்கிறோம். ஓகே, ரைட். சார். இது லாஸ்டா தானே வரணும். கருவாக்கி உருவாக்கி என்னையாண்டு அதை போடு. நான் அன்னைக்கு சொன்னேனே உங்களுக்கு, கடைசி தான் சார் ஏறணும். ரெண்டுத்துக்கும் எண்டு தான் வரணும். இதுக்கு முன்னாடி தான் இது வரணும். நான் தெளிவா சொன்னேன். அதான் நான் நேற்று நோட் பண்ணேன். எப்போது நீ அறிவாயோ அப்போதே சாந்தி அடைவாய். எப்போது நீ அறிவாயோ அப்போதே சாந்தி அடைவாய். இதை எப்போது நீ அறிவாயோ மனமே அப்போதே சாந்தி அடைவாய். இப்பாரில் எப்போதும் எல்லாம் இறை அருளால்
இப்பாரில் எப்போதும் எல்லாம் இறை அருளால் தப்பாது அணுவளவும் சரியாய் நடப்பதாக எப்போது நீ அறிவாயோ அப்போதே சாந்தியடைவாய், அப்போதே சாந்தியடைவாய், அப்போதே சாந்தியடைவாய். முற்போது தர்மம் என்றும் தற்போது அதர்மம் என்றும், முற்போது தர்மம் என்றும் தற்போது அதர்மம் என்றும் முயன்றே சீர்திருத்திட முடியும் உன்னாலே என்றும். முற்போது தர்மம் என்றும் தற்போது அதர்மம் என்றும் முயன்றே சீர்திருத்திட முடியும் உன்னாலே என்றும். மற்ப அகந்தை செருக்கால் அலையாமலே அடங்கி, அற்ப அகந்தை செருக்கால் அலையாமலே அடங்கி ஆண்டவன் ஆட்சியில் அதர்மமே இல்லை என்று எப்போது நீ அறிவாயோ அப்போதே சாந்தியடைவாய், அப்போதே சாந்தியடைவாய். எழுந்த உன் எழுச்சியால் எண்ணம் செயல் சொல்லாக, எழுந்த உன் எழுச்சியால் எண்ணம் செயல் சொல்லாக இயற்றிய கர்மமெல்லாம், எழுந்த உன் எழுச்சியால் எண்ணம் செயல் சொல்லாக இயற்றிய கர்மமெல்லாம் இறைவனை நீங்குவதே. அழுந்தி அகமூலத்தில் அகந்தை அழிவதொன்றே, அழுந்தி அகமூலத்தில் அகந்தை அழிவதொன்றே. அரிய கிருத கிருத்திய ஆன்மானுபவம் என்று எப்போது நீ அறிவாயோ அப்போதே சாந்தியடைவாய். மனமே எப்போது நீ அறிவாயோ அப்போதே சாந்தியடைவாய். இப்பாரில் எப்போதும் எல்லாம் இறை அருளால் தப்பாது அணுவளவும் சரியாய் நடப்பதாக எப்போது நீ அறிவாயோ அப்போதே சாந்தியடைவாய், அப்போதே சாந்தி அடைவாய்.
கருவாக்கி உருவாக்கி எனையாண்டு காத்தருளும் இறைவா நன்றி. எங்கும் நிறைந்தோனே எல்லை இலாதானே, எங்கேயும் எப்போதும் என் குலம் காப்பவனே. நெஞ்சம் துணிய துணையாய் வருவாய், நேர்மறை உணர்வுகள் பெருகிடச் செய்வாய். உடலில் உறுதியை பெரிதாய் தருவாய், உனை உணரும் அறிவை என்னுள்ளருள்வாய். சுற்றமனைத்தும் காப்பவனே, செய்தொழிலில் ஏற்றம் தருபவனே, எடுத்த செயலில் வெற்றி கொடு, என் ஆற்றல் பெருகிட அருளை கொடு. கருவாக்கி உருவாக்கி எனையாண்டு காத்தருளும் இறைவா நன்றி. வல்லமை தந்து நீ வளர்ச்சி கொடு, அகத்திலும் புறத்திலும் மலர்ச்சி கொடு. வளர்ச்சி கொடு, மலர்ச்சி கொடு, வளர்ச்சி கொடு, மலர்ச்சி கொடு. தேங்க்யூ சார். நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. நன்றிங்க சார். நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. நன்றிம்மா, நன்றி. மிக்க நன்றி ஐயா. தேங்க்யூ சார். நன்றிங்க ஐயா. மிக்க நன்றி ஐயா.